சார் சொல்லிட்டு அப்புறம் ஏறினேன். அப்புறம் நான் நினைச்சிருந்தேன் ஏதோ வச்சு நம்மளை வந்து நல்லதுதான் செய்ய போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே தான் உள்ள ஏறினேன். போயிட்டே இருக்கிறேன் ட்ரெயின்ல. அப்பதான் ஒரு ஒரு லேடி அவங்க பசங்களை வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஒரு 9 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து பயங்கர சேட்டை. செப்பலை தூக்கிட்டு கீழே போட்டுட்டான். அப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்பவே அப்ப அந்த அம்மாட்ட வந்து சொல்றான் அந்த பையன், "அம்மா செப்பல் கீழே விழுந்துருச்சுமா" அப்படின்னு. அப்ப அந்த அம்மா வந்து எடுக்க பார்த்துருக்காங்க, முடியல, ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அப்புறம் அந்த பையனை போட்டு அந்த லேடி அவ்வளவு அடி அடின்னு வயிற்றுலயே போட்டு நல்லா மிதிக்கிறாங்க அந்த அம்மா. அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவை யாருமே அடக்க முடியல. ஏதாவது பேசணும்னா பேர்ட் வேர்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நான் போய் அம்மா அந்த அம்மா அப்படியே பிடிச்சிட்டேன், கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அம்மா பேசாம இரு, அந்த ஒரு சின்ன பையன் தானே, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்படியே அமைதியா இருந்தது. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டேன் சிலது. அந்த பையன் வந்து நிறைய சொன்னான். அப்புறம் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்த உடனே அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏன் இப்படி வந்து பண்றேங்கிறப்ப, இல்ல இந்த பையன் இப்படிதான் சேட்டை பண்ணுவான், என்னால வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஸ்கூல்ல வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. ஆனா அந்த அம்மா பக்கமும் வந்து தப்பு கிடையாது. அது இருக்கிற டென்ஷன்ல வந்து அது அப்படிதான். எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலயுமே தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்புறம் அந்த அம்மாவுக்கு நான் வந்து சரி, நான் ஸ்கூல்ல வந்து நான் சேர்க்கறதுக்கு நான் ட்ரை பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப அந்த பையனும் வந்து ஸ்கூல்ல வந்து சேர்க்கறதுக்கு இந்த ஜூன் ஜூலைல வந்து ஜாயின் பண்ண போறான். இதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசன் தான். ட்ரெயின் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போகுதுங்கிறதுக்கு இது ஒரு ரீசன் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே நைட்டெல்லாம் அந்த ஒரு ஃபீல், இவ்வளவு இது அற்புதமானதெல்லாம் இந்த கிறிஸ்டல் பண்ணுதா அப்படின்னு. அது எப்படி கடவுள் வந்து கையில வந்து நம்ம கையில வச்சிருக்கிறது மாதிரி. சிலைய போயெல்லாம் நம்ம வந்து தொட்டு கும்பிட முடியாது. திருப்பதிய வந்து திருப்பதி ஏழுமலையான பக்கத்துல போய் கும்பிட மாட்டோம். ஆனா கிறிஸ்டலை வந்து அந்த ஏழுமலையான் மாதிரி கையில வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த ஃபீல் வந்து டெய்லி எனக்கு வரும். இது சொல்றதுக்கெல்லாம் வந்து வார்த்தைகளே கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 2% எனக்கு போதும் போதும் போதும்னு அந்த அளவுக்கு இருக்கு. இதே மாதிரி ஜுவல்ஸ் எடுக்க போனாலுமே ஐயோ, அதாவது இப்ப ரேட்டு கூட இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி இதே சம்பவங்கள் தான். சீட்டு போட்டு நகை போய் எடுக்க போறோம். ஐயோ, இதுக்கு நகை நிறைய வந்து பைசா கொடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போவேன். ஆனா அப்படி ஒரு இதே நடக்காது. கம்மியா இருந்து கையில காசு கொடுப்பாங்க. அதுமே ஒரு மிராக்கல் மாதிரி தான். ஓ, இவ்வளவு தூரம் நடக்குதே அப்படின்னு. அப்புறம் ஆசை தம்பி சார்கிட்டே நான் வந்து சொன்னேன், சார் அப்ப கிறிஸ்டல் வாங்கின புதுசு. அப்புறம் சார்கிட்ட சொன்ன உடனே, ஆமா மேடம், இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. டாக்டர் சார்கிட்டே நான் சொல்லியிருந்தேன். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள். ஒரு நம்மளை பத்தி என்ன மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி இப்படி இந்தந்த இடத்துல இப்படி இப்படி இருக்கணும், நம்ம பேசுறது இப்படியும் பேசணும்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணியும் இந்த கிறிஸ்டல் வந்து கண்டிப்பா அது செய்யுது. இது எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, தேங்க்யூ சார். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதான் ஏன்னா கிறிஸ்டல் தேவதை, ஏன்னா நீங்க இட்லி வரைக்கும் நீங்க ஊத்திருக்கீங்களே, கிறிஸ்டல் வச்சுட்டு சிறப்பா வரணும், மாவு சிறப்பா வரணும், இட்லி நல்லா வரணும். ஏன்னா நீங்க பயன்படுத்தாத ஃபீல்டே இல்ல. கரெக்டா? ஆமா, இட்லி கூட சில நேரத்துல ரொம்ப நாளா இட்லி நல்லா வந்துட்டு இருந்தது. இட்லிய ஊத்துவேன், களி மாதிரி இருக்கும். அப்புறம் மாவு தூக்கி கீழே ஊத்துவேன். சரி, அடுத்த தடவை நம்ம நல்லா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் சரி, நம்ம தான் கையில தான் தீபூம்பா வச்சிருக்கோமே, அப்புறம் என்ன அப்படின்னு அப்புறம் கிறிஸ்டல் கிட்ட கேட்டேன், இந்த தடவையாவது நல்லபடியா வரணும். அந்த இட்லி மாவு கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேலாவது நீ எனக்கு நல்லா வரணும் அப்படின்னு. அப்படியே அதிசயம், அப்படியே புஷ்ஷுன்னு இட்லியும் வந்தது. ஆனா இதெல்லாம் அதிசயம் தான் சார். இட்லி வந்து நல்லா வர்றதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து இந்த கிறிஸ்டல் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ இதுக்கெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது எல்லாமே மிராக்கிள் தான்.
அதே மாதிரி எல்லா உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு கெட்டு போயிடும். அது என்னோட கர்மாவா என்னன்னு தெரியல. அரிசி வாங்கினாலும் வண்டு வந்துடும், ஒரு பயறு வகைகள் வாங்கினாலும் வண்டு. ஒரு எனக்கு பிடிச்சமானது ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து என்னை விட்டு கைவிட்டு போயிடும். அப்புறம் இது கிறிஸ்டல் கிட்ட கேட்டு, அதே மாதிரி மன்னிப்பும் கேட்டு இந்த உணவுப் பொருட்கள் கிட்ட, அதே மாதிரி வேஸ்டும் ஆகும் அந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள். அதுகிட்டையும் அதை எடுக்கிறப்பவே நான் வந்து இந்த மன்னிப்பு கேட்ட பின்னாடி, அப்புறம் அதை கேட்ட பின்னாடி அந்த அதுக்கு கிட்ட வந்து அந்த வண்டு வர்றதும் கிடையாது. எனக்கு பிடிச்ச பொருட்கள் வந்து என்கிட்டயே அது அப்படியே இருக்குது. இது வந்து டாக்டர் சொன்ன மெத்தட்ல நான் பண்ணுனதுனால இப்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே வந்து இவ்வளவு அதிசயங்கள் நடக்குதா அப்படின்னு. ஆமா. நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பு. அதான் அதுக்காக தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இந்த இட்லி விஷயம் மத்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. சோ எது தெரியாதா? எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன விஷயம்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து சொல்ல சொன்னேன் இது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நம்ம கிறிஸ்டல் வந்து எல்லா விதத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது உணவுல எல்லாம் பூச்சி வந்தது அப்படிங்கிறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. ஏன்னா நல்ல உணவுல மட்டும்தான் பூச்சியோ வண்டோ வந்து வரும். பூச்சி மருந்து அதிகமா அடிச்சிருந்தா அந்த உணவுல வராது. சோ அதனால நம்ம ம். வந்து சந்தோஷமா எடுத்துக்கலாம். நம்ம உணவு வாங்கும் போது ஒரு பூச்சி இருக்குது இல்ல வண்டு வருது, நம்ம உணவுல வந்து நம்ம வச்சிருக்க உணவுல பூச்சியோ இல்ல மறுநாளோ அது வந்து வண்டு வந்துருச்சு அப்படின்னா அது தவறு கிடையாது. ரொம்ப நல்ல உணவு நம்ம வாங்கியிருக்கணும் அர்த்தம். ஏன்னா இப்போ அந்த கிரேப் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்கங்கிறாங்க. ஏன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லா கெமிக்கல் வச்சு அதுல கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி பூச்சி இதுவா வரக்கூடாதுன்னு. அப்போ அவ்வளவு கெமிக்கல் அது உள்ள போச்சுன்னா அதை நம்ம எப்படி வாஷ் பண்ணி எப்படி எடுக்கிறதுனே தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய பூச்சி மருந்துகள் பயன்படுத்துறாங்க. சோ அதனால இப்ப வண்டு வருதுனாலே அதுல பூச்சி மருந்து இல்லாம இருந்தாதான் வண்டு வரும். அதனால அது தவறு இல்லை. சோ உங்களுக்கு உணவு கெட்டு போகாம இருக்கு அப்படின்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி ம். நிறைய விதங்கள்ல அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இது அதாவது அனுதினமும் அது வந்து நம்ம ஒரு கூட ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு நண்பனா, இறைவனா, கடவுளா எல்லா விதத்திலயும் நீங்க அதை வந்து எவ்வளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு எல்லா பயன்களையும் கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல நீங்க மன்னிப்பு கேட்கறதையும் நீங்க பயன்படுத்துங்க, தர்மத்தையும் பயன்படுத்துங்க. ஏன்னா அவங்க இந்த ட்ரெயின்ல போற சம்பவம் சொன்னாதுங்க அப்படின்னா அதுல வந்து அந்த பையனுக்கு அவங்க உதவணுங்கிற ஒரு கருணை நோக்கமும் அதுல இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெயின் நிக்குதுன்னா சும்மாவும் நிக்கல, அவங்கள வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் அங்க ஒரு இயற்கையோட விதிப்படி அவங்க வந்து அந்த பையனுக்கு உதவணும், அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதும் இந்த இடத்துல வந்து இருக்கு. சோ அதுவும் நடந்திருக்கு. அப்போ கிறிஸ்டல் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சப்போஸ் அது நடக்கலைன்னா அதுவும் சொன்னாங்க. சப்போஸ் அது நடக்கலைன்னா வேற ஏதோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்க போகுது. சோ அதுக்கான அது ஒரு பிரேக்கப்பாவும் கூட இருக்கும். அது மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் கிறிஸ்டல் கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது நடந்தா நமக்கு வாழ்க்கையில நல்லது, அது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கிறிஸ்டலுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து அது சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறது ஐயா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. சோ அதை வந்து நீங்க நம்பி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றிப்பா, நன்றி. இன்றைய வகுப்பை தொடருவதற்காக திரு கணேஷ் சார் வந்திருக்காங்க. வகுப்பை கணேஷ் சார் தொடருவாங்க. நன்றி. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் டாக்டர் இளங்கோய் அவர்களுக்கும் ஆதி தம்பி அவர்களுக்கும் ஜெகதீஷ் அவர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கா சார்? வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அப்படி நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க சார். நேற்று நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நேற்று எல்லாம் தொடர்ந்து அப்படியே கிளாஸ் தொடர்ந்துட்டு இருந்தோம். பேசுறது சரியா கேட்கணும் பாருங்க, நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் அப்படியே நம்ம தொடருவோம். நல்லா இருக்கு சார். ஒரு நல்லா இருக்கு. சின்ன ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார். ஒரு ஒரு எப்பயுமே ஒரு நம்ம காலையில ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தோட ஆரம்பிப்போம். நேர்மறை சிந்தனைகள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது ஒற்றுமை. ஒற்றுமைங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை, அந்த பகை இல்லாம இருக்கிறது, இப்படி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பகை உணர்வு வந்து அதிகமா வளர்றதுக்கு வந்ததுன்னா விளையாட்டு ஒரு காரணமா ஆயிட்டு இருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. விளையாட்டு வினையாகுங்கிறது வந்து நம்ம
அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் மூலமா வினையாகும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விளையாட்டே வினையாயிட்டு இருக்குது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒரு எதை பத்தி நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நான் சொல்ல போறது. ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரே ஒரு ஏதோ ஒரு ஒரு விளையாட்டு எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை குலைச்சு நம்மளோட பகை உணர்வை மத்தியின வளர்த்தி அதாவது என்னன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விளையாட்டு நம்ம இந்தியாவில் இருக்கு. பட் என்னன்னா அந்த ஒரு கிரிக்கெட்னு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா போகும்போது விளையாட்டை விளையாட்டா பார்க்காம சினிமாவை சினிமாவா பார்க்காம அதுலயே நம்ம ஒன்றி ரொம்ப டீப்பா போறது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நல்லா போயிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்லாம் பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு அப்படி இருக்கும். அப்படியே வந்து இப்ப மாநிலம் விட்டு மாநிலம் அப்படி வந்துருச்சு. இப்ப அதுல வந்து கேரளா மட்டும் தான் எக்ஸப்ஷன். எனக்கு தெரிஞ்சு கேரளா மட்டும் தான் ஒன்றும் அந்த கிரிக்கெட் இதுல உள்ள வரல. பட் இப்ப என்னன்னா தமிழ்நாடு கர்நாடகா, தமிழ்நாடு ஆந்திரா, இப்படி மும்பை, பஞ்சாப் இப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒற்றுமையை பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த பகை உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லுவார். வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருப்பாரு. இந்த கிரிக்கெட் மூலமா என்ன ஆகுனா நம்ம வந்து விளையாட்டா பார்க்காம நம்ம ரொம்ப பாத்தீங்கன்னா டீப்பா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பகை உணர்வுமா வந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே உலக ஒற்றுமை ஐயா அவங்க சொல்றது அதுதான். உலக ஒற்றுமையா எல்லாரும் எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லா போய் சேரணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எந்த பகை இருக்கக்கூடாது, நம்ம மாறினா தான் எல்லாரும் மாற முடியும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நாடு இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல அப்ரிசியேட் பண்ணி ஓகே நல்லா விளையாடுறாங்க அப்ரிசியேட் பண்ணி அப்படி போனா பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நாடு இவங்க ஜெயிக்கணும் இல்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும் அவங்க தோக்கணும் அப்படி இப்படி போய் 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 பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு நம்மளுக்குள்ள வந்ததுன்னா பகை உணர்வு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த ஒற்றுமைங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். இப்ப அது நாடு விட்டு நாடு இருக்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க விளையாட்ட அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பார்க்கும்போது சரி, அது அங்க ஸ்டேடியத்துக்கு போகும்போது சரி, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டா பாட்டு வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஈகரா இருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஒரு நாட்டுக்கு வச்சு நம்ம இது குறிப்பிட்ட பிளேயர் இப்படி வச்சு நம்ம பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வர ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா நிறைய ஆட் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், எதுவுமே வந்து நீங்க ஹெல்தியான ப்ராடக்ட் எதுவுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அது மிகப்பெரிய மிகப்பெரிய பிசினஸ் அது. ஆனா நம்ம வந்து அதுல வந்து ட்ராப்ல மாட்டாம ஜஸ்ட் வந்து நான் வந்து விளையாட்டா பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது கடந்து வந்துடணும், அப்பவே கடந்து வந்துடணும். அந்த பகை உணர்வு அது பாத்தீங்கன்னா ஐயா சொல்லுவார் வஞ்சம், அதெல்லாம் நம்மளுக்கு உள்ள வந்துடும். ஒற்றுமை குலைச்சல் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேற்றுமைங்கிறது ஒரு தாட்ஸ் நம்மளுக்கு உள்ள வந்துடும். இதெல்லாம் வந்து இல்லாம நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நாங்களாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரிக்கெட் பிளேயர் தாங்க, ஆல்ரவுண்டரு, கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்தோம். எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க விளையாட போய் விளையாடும் போது ஒன்றும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்க அதை வந்து விளையாட்டை வந்து எடுத்து நீங்க வந்து ஒரு 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 எப்படி சொல்றேன்னா ஒரு ஈகரா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம கர்மா எனர்ஜி பீப்புள் வந்து அந்த மாதிரி இருந்தோம்னா நார்மலா மேட்ச் பாக்குறோமா அந்த மேட்ச் மட்டும் பார்த்துட்டு யார் இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் அவங்க அந்த பிளேயர் வேணும் இந்த பிளேயர் வேணும் அப்படிங்களா இல்லாம காமனா நீங்க பாத்தீங்கன்னா அழகா அதாவது அந்த ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் மேட்ச் நடக்குது அதை பார்த்துட்டு அதை கடந்து வந்துடணுங்க. இயல்பா கடந்து வந்துடணும், மனசுல எதுவுமே வச்சுக்காம இயல்பா கடந்து வந்துடணும். ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் பாத்துங்க. இதுல வந்து நம்மளுக்கு ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா குலைக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியும். நாடு விட்டு நாடு விளையாண்டாலும் சரி, நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் விளையாண்டாலும் சரி, விளையாட்டா பாருங்க சரிங்களா. இது ஒரு இன்னைக்கு ஒரு பாயிண்டா வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்புறம் நேற்று வந்து நம்ம இது அந்த பசுமஞ்சள் அந்த பூண்டை பத்தி பேசியிருந்தோம். அந்த அனு சகோதரி ஏதோ கேள்வி கேட்டாங்க, அதுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அவங்க ஏதாவது கொஸ்டின் இருந்தா நம்ம அந்த கொஸ்டினை கிளியர் பண்ணிட்டு அடுத்து நம்ம போலாங்க. அப்புறம் ஐயா ஒருத்தர் ஊர்கா பத்தி போட்டிருந்தாரு. ஊர்கா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உணவுல தான் வச்சு சாப்பிட போறோம். பட் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஊறுகாய் பாத்தீங்கன்னா ஒரு சட்னி மாதிரி வச்சு சாதத்துல பிணைஞ்சு அப்படி சாப்பிடுவாங்க. சாதத்துல பிசைஞ்சு ஒரு ஃபுட்டா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அது என்னன்னா உப்பு அதிகமா இருக்கனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ ஊறுகாங்கிறது லிமிட்டா வச்சு ஒரு 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 பீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரோபயோட்டிக் கிடைக்கும். நம்ம ஊறுகாய் நிறைய சாப்பிடக்கூடாது. அந்த 2 பீஸ் அந்த மாதிரி வச்சு அளவா சாப்பிட்டுக்கணும். வேற அந்த அனு சகோதரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுங்களா? நேற்று கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுங்க, நீங்க அதை கேட்டீங்கன்னா நம்ம அடுத்து இந்த கேள்விகள் முடிச்சுட்டு விரதம் முறைக்கு போய் பார்க்கலாங்க. அந்த பத்து மஞ்சள் பூண்டுல ஏதாவது நேற்று சகோதரி 2 3 பேர் கேள்வி கேட்க முடியாம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஐயா வந்துட்டாங்க.
நம்ம வகுப்பு அடுத்து தொடரலாம். அடுத்த வகுப்புல நம்ம நன்றி கண்டிப்பா நன்றி தொடரலாம். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா வணக்கம். நன்றி கணேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. நன்றி ஐயா நன்றி வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. நமஸ்காரம் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்போ வருவீங்க? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எக்கோ வருதுங்க. கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க ஐயா கேக்குது. கேக்குது சார் கேக்குது. மறுபடியும் எக்கோ வருதுங்க ஐயா. ஆமா சார் அப்படிதான் சார் இருக்கு. எக்கோ வருது ஐயா. ஐயா இல்ல, எல்லாரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா எக்கோ வராது. கொஞ்சம் எல்லாரும் மியூட் மீட் பண்ணிட்டா பண்ணிட்டாங்கன்னா எக்கோ எல்லாருக்கும் வராது. கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப கிளியரா இருக்குங்க ஐயா. திரும்பவும் அதே மாதிரிதான் ஐயா கேக்குது. ஜிஆர் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணி பாருங்க. உங்களது ஆடியோ உங்களது இருக்கு ஜிஆர். நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆடியோ மியூட் பண்ணீங்கன்னா இப்போ அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இப்ப கிளியரா இருக்கும். இப்ப பேசுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்கும் சார். அங்க ஜிஆர் நீங்க மியூட் ஐயா பண்ணிட்டீங்களா? பேசுறது இல்ல. இப்ப ஐயா பேசுறது கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப ஜிஆர் மீட் பண்ணதுனால ஐயா பேசுறது கரெக்டா இருக்கும். ஐயா பேசுங்க ஐயா. கேக்குறையா? கேட்கலையா? எதுவும் கேட்கலீங்கய்யா.
கேட்கலீங்க ஐயா, கேட்கலீங்க. ஜிஆர் சார், நீங்க ஆடியோ இதுவை வந்து அன்பிளக் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன்.
எல்லோரும் மைக்கு கிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். நன்றி. ஆ ஓகே. இப்ப கேக்குதா? ரைட். ஓகே 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 ரோஷன் பாய். எக்கோ இல்ல? கிளியர் இருக்கா? கிளியரா இல்லை இருக்கு, சார். கிளியரா இருக்கு. கிளியரா கிளியரா இருக்கு. இருக்கு. கிளியரா இருக்கு. நன்றி 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 நன்றி. பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி. கேக்குதா ஜெகதீசன்? ஹலோ, நல்லா இருக்கு, கேக்குதா? நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. பேசுங்க. வாய்ஸ் கேக்குதா? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? ஐயா கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா. ஐயா. கேக்குதா? நல்லா நல்லா இருக்குங்க. இருக்கு, நல்லா கேக்குது கிளியரா சார். இருக்கு. அவங்க வாய்ஸ் நமக்கு வரணுமே. ஐயா கேக்குதுங்க ஐயா. நல்லா இருக்குங்க. நாங்க பேசுறது கேக்குதுங்க ஐயா? ம். கேட்கல போல இருக்கு. கேட்கல. அங்க ஸ்பீக்கர் நம்ம பேசுறது Fail to detect your microphone அப்படின்னு வருது. எக்கோ வருதா? இதோ எக்கோ வருது. எக்கோ வருது. இங்கே. Microphone is properly. Okay. எக்கோ வரக்கூடாதுல்ல? எக்கோ வரக்கூடாது. இந்த வாய்ஸ் போட்டோன்னா எக்கோ வருது. ஐயா உங்களோட ஆடியோல போட்டிருக்கீங்க, அதனால எக்கோ அடிக்குது. ஐயாவோட ஆடியோ மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஆடியோ போட்டிருப்பீங்க. ஐயாவோட ஆடியோ பாத்தீங்கன்னா மியூட் ஆயிருக்கு பாருங்க. என்னுடைய ஆடியோ மீட் ஆயிருக்காங்க. சரி 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 சரி. ஓகேடா.
ஹலோ ஹலோ அடிக்கு பாருங்க எக்கோ ஆகுது. ஹலோ ஜார் ஆகுது மைல்டா. கேக்குதா? கேக்குது, ஆனா எக்கோ வருது. ஹலோ எக்கோ ஆகுது. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஐயா இப்ப நீங்க பேசுனது நல்ல கிளாரிட்டியா கேட்டது. நான் பேசுறது ஆனா எக்கோ அடிக்குதுல்ல, எக்கோ வரக்கூடாதுல்ல. அப்ப ஒன் சைடா போனதானே கரெக்டா. ஐயா இப்ப நீங்க பேசுனது கிளாரிட்டியா கேக்குது. நான் பேச கிளியரா கேக்குது உங்களுக்கு? ஆமா ஆமாங்க ஐயா. ஐயா, இப்ப நல்லா கேக்குதுங்க. நான் பேசும் கிளியரா கேக்குது, பட் வந்து அந்த எக்கோ சவுண்ட் எனக்கு வருதே. ஓஹோ. எது வேணாலும் எது ஐயா ஒரு வாட்டி இன்ட்ராக்ட் பண்ண லாக் முடியாது, அவுட் பண்ணி லாகின் பண்ணி பார்க்கலாங்க ஐயா. இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஆசை சார், அதை செக் பண்ணுங்க சார். 2 ஆடியோ எப்ப போடுவீங்களா சார்? 2 லாகின் பண்ணி பண்ணுவீங்க. ஜிஆர் நீங்க மியூட் பண்ணி பாருங்க ஜிஆர். நீங்க ஒன்றும் மியூட் பண்ணல, உங்களோட ஆடியோல நீங்க ட்ரை பண்றீங்க. அப்ப என்ன சிஸ்டம் ஆடியோவும் உங்களோட ஆடியோவும் அது எக்கோ அடிக்குது, அதான் ரெண்டு காரணம். வைக்கலாம், பட் நார்மலா போடுறது ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோம். அதனால இப்ப நார்மலா அது போடுறது கட் பண்ணாலும் அது எக்கோ வருது. பட் கட் பண்ணியாச்சு ஸ்பீக்கரை. பட் எக்கோ அடிக்குது சார். ஆசை சார், நீங்க பேசுறது எக்கோ அடிக்குது சார். உங்களோட இது ஆடியோ மியூட் ஆயிருக்கு சார். இப்போ வந்து உங்களோட இது ஆடியோ ஆன் பண்ணி பாருங்க சார், கரெக்டா இருக்கும். கேக்குதா? இல்ல கேக்குது எக்கோ சார், ஆகுது எக்கோ சார். அடிக்குது, எக்கோ ஆகுது. நீங்க ஜிஆரோட ஆடியோல தான் பேசுறீங்க இருக்கு சார் நீங்க. ஹலோ அப்ப அடிக்காம இப்ப அடிக்க.
ஹலோ, கேக்குதா? ஐயா கேட்கலீங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் நம்ம மீண்டும் தொடரலாம். அப்புறம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பேசலாம். நம்ம அந்த ஒரு இலுமினாட்டி பத்தி பேசும்போதோ எல்லாம் கேக்குதுங்களா? யாராச்சும் எனக்கு சொல்ல முடியுமா? சார் சுப்பிரமணியம் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. சப்போஸ் நம்ம இந்த இலுமினாட்டி பத்தி பேசவோ இல்ல இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் ஏதாவது பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அந்த பேச விடாம தடுக்குது. பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேச விடாம தடுக்குதுங்க. என்னன்னே தெரியல. நல்லா ஒரு ஜர்க்காகிற மாதிரியும் மூச்சு வாங்குற மாதிரியும் வந்துச்சு பாத்தீங்களா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த இலுமினாட்டி பத்தி பேசும்போது இந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்ம
மாத்திட்டா தான் அடுத்த என்னன்னு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஐயா சொல்ற மாதிரி நிறைய ஆறால ஓட்ட இது மாதிரி இருக்கும் போது இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், இந்த கிறிஸ்டல் தியானம் எல்லாம் செய்து நம்மளை எப்பயுமே தயார்படுத்தி வச்சுக்கணும். நம்மள நல்ல ஆறாவா நல்ல ஒரு ஆத்மா வச்சுட்டோம்னா பாரு. இப்ப அந்த கிரிக்கெட் நான் பத்தி பேசும்போது பேச விடாம ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுங்க. அது எப்படிங்கிறது தெரியல. ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒற்றுமையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். அதுக்கு என்ன வழி செய்யணும், நம்ம சுயமா சில விஷயங்கள் எல்லாம் மாத்த முடிஞ்சு பகை உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு பாத்துக்கலாங்க. அப்புறம் அந்த மஞ்சள் பத்தி நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில சகோதரிகள் டவுட் அவங்களால கேட்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் நீங்க டவுட் இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு மூணு டவுட் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன், சேட்ல கூட போட்டிருந்தீங்க. நீங்க அதை கேட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போல நம்ம ஒரு 5 கிளாஸ் பார்த்துட்டோம். இதுல வந்து என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம கிறிஸ்டல் யோகால கிறிஸ்டல் தியானத்துல நீங்க செய்யும் போது ஏதாவது டவுட் இருக்கா இல்ல? இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம அந்த உடல் தளத்தல் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுல வந்து நீங்க பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கா? ஹோலி பாத் எடுத்தீங்கல்ல, ஹோலி பாத் யாராச்சும் எடுத்துட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? இன்னைக்கு ஒரு டிப் நான் சொல்றேன். ஹோலி பாத் எடுத்ததுல பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிப் என்னன்னா, நான் ஹோலி பாத் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஐம்பொன் காப்பு போட்டிருக்காங்க. இந்த ஐம்பொன் காப்பு போடும்போது பாத்தீங்கன்னா டல் ஆயிடும். வீக்லி ஒன்ஸ் டல் ஆயிடும். அது நம்ம வந்து ஏதாவது கிளீன் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த ஹோலி பாத் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹோலி பாத் நம்ம அந்த உப்பு போட்டு எல்லாம் தடவி இது பண்ணும் போது கிளியரா பளிச்சுன்னு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஜுவல் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் பண்றதுல ரொம்ப மெனக்கட வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயின் இதெல்லாம் போட்டு குளிக்கும் போது ஹோலி பாத் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஜுவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளபளன்னு ஆயிருதுங்க. செக் பண்ணி பாருங்க. ஹோலி பாத் எடுக்கும் போது நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட நகையெல்லாம் பாத்தீங்கன்னா பளபளக்கு மின்னும். சரி, இது ஒரு டிப்ஸ் லேடிஸ்க்கு, இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு டிப்ஸ். ஹோலி பாத் வந்து டெய்லி எடுங்க அப்போ, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பசுமஞ்சள் பத்தி நேற்று டவுட் கேட்டிருந்தாங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து போலாங்க. ஐயா வந்து அந்த மிளகு சேர்த்தி எடுக்கிறது வந்து அல்சர் இருக்கவங்க இதெல்லாம் பாத்துங்க. ஏன்னா கிளியரா ஐயா சொல்லியிருக்காரு. இந்த 2-3 டைம் சொல்லும் போது அந்த மிளகை பத்தி கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்சர் இருக்கவங்க அந்த மிளகு எடுக்கிறது வந்து கவனமா எடுங்க. மற்றபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் எடுக்கும் போது அப்புறம் ஐயா வந்து பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த மஞ்சள் பத்தி நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு உணவு முறையோ இல்லை அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிங்க. பசு மஞ்சளுக்கும் இந்த மஞ்சளுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டுமே மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சமையலுக்கு பயன்படுத்துறது தனி, நம்ம பர்சனல் யூஸுக்கு செல்ஃபா பயன்படுத்துறது தனி. அது அந்த பசுமஞ்சள் பவுடர் ஆகட்டும், பசுமஞ்சள் கிழங்கு ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு பயன்படுத்தலாம். மலைராஜன் ஐயா கூட நேற்று கேட்டுட்டு இருந்தாரு, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாரு. ஐயா மலைராஜன் ஐயா, அது வந்து பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து வெளியே வந்த அந்த பச்சை கிழங்கு தான் பசுமஞ்சள் சொல்றாங்க ஐயா. பூமியிலிருந்து நம்ம வெளியே எடுத்து பறிச்சனையே பிடுங்கி எடுத்தோடனே வராதுதான் பசுமஞ்சள்ங்க. கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய வச்சிருப்பாங்க. அதாவது வேக வச்சு காய வச்சு வெயில்ல காய வச்சு அப்படியே ட்ரையா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி வருங்க. எவரளி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய வச்சிருப்பாங்க, ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து நம்ம பவுடரா எவ்வளவு நாளாலும் 6 மாசம் 1 வருஷம் எவ்வளவு நாளாலும் ஸ்டாக் வச்சுட்டு நீங்க வந்து பவுடரா பண்ணுவாங்க. இது பசுமஞ்சள்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேக வைக்க முடியாது, வேக வைக்க மாட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் தான் அதனோட தன்மை இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நிழல்ல உலர்த்தி பவுடரா பண்ணிக்குவாங்க. அது சீசன்ல கிடைக்கிறனால ஒரு எப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலை வரை கிடைக்குங்க மஞ்சள். நம்ம வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க உள்ளெல்லாம் வைக்காம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஓப்பன்ல நம்ம வெங்காயம் எல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஓப்பன்ல வச்சிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். பசுமஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வாங்கிட்டு நீங்க அந்த நியூஸ் பேப்பர் போட்டு காத்தோட்டமா வச்சிருங்க. ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் போடுற மாதிரி வச்சிருங்க. இதுல உள்ளெல்லாம் வைக்க வேண்டாங்க. சப்போஸ் எனக்கு இன்னொரு நாள் தேவைப்படும் அப்படின்னா அந்த ஆத்து மணல் இருக்கு இல்லைங்க, அதுல வந்து லைட்டா ஈரம் பண்ணிட்டு உள்ள வச்சு ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணி உள்ள வச்சிட்டீங்கன்னா அந்த அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அது கெட்டு போகாம இருக்கும். தகவல்கள் யாராச்சும் நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நேற்று பேசிட்டு இருக்கும்போது நாங்களே பேசிட்டு இருக்க மாதிரி நானும் குழந்தைகள் சார் பேசிட்டு இருக்க மாதிரி மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். இல்லை அடுத்தது போலாம். பசுமஞ்சள் சம்பந்தமாக ஏதாவது பூண்டு சம்பந்தமா அடுத்தது போயிடலாமா? யாருக்கு டவுட் எதுவும் இல்லைங்க அப்படிங்க? டவுட்னா அடுத்த விரத முறைங்கிறது போயிடலாம்னு நினைக்கிறேங்க. விரத முறை பத்தி நம்ம ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு எல்லாமே சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா அந்த டேக் மெசேஜில் பார்த்தீங்கன்னா உணவு முறைக்கு 3 வேளை சாப்பிடணும்.
மற்ற இடையில எதுவுமே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது கிளியரா வந்து ஐயா சொல்லியிருக்காரு. நான் கூட அந்த டைமிங் சொன்ன பாருங்க, அந்த 3:30 இருந்து 4 மணி நேரம் கேப்புக்கு வர மாதிரி. காலையில நீங்க 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 11 மணிக்கு பாத்தீங்கன்னா 4 மணி, அந்த 4 மணி நேரம் கேப், 3:30 மணி 10:30 டு அந்த 11, 3:30 இருந்து 4 மணி நேரம் கேப் ஆகும். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயா சொன்ன மாதிரி வாழைப்பழம், கொய்யா கொய்யா கொய்யாப்பழம் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதோ எடுக்கணும்னா அந்த டைம்ல எடுக்கலாம். இல்ல அந்த தேங்காய் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த ஹெல்தி ஃபுட்ல ஸ்நாக்ஸ், சுண்டல், பயறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஐயா வந்து நேற்று கூட சொன்னாரு காலை உணவு வந்து அவ்வளோ அவசியம் இல்லை, இரவு உணவு வேணும் அப்படின்னு இருக்காரு. காலை உணவு வந்து பாத்தீங்கன்னா நாங்க முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த காலை உணவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போயோ இல்ல வீட்லயோ அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. காலை உணவு வந்து நான் என்னோடது வந்து பட்டர் டீ, அந்த பயிறு, அந்த பாதாம் அந்த மாதிரி 10 பாதாம், இல்ல ஒரு 50 கிராம் சுண்டல், 50 கிராம் பாத்தீங்கன்னா அவிச்ச கடலை, இந்த மாதிரி பயிறு, பச்சை பயிறு, வேக வச்ச பயிறு, நிலக்கடலை பாத்தீங்கன்னா வறுத்த நிலக்கடலை, இப்படி ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு மாத்திக்குவாங்க. அப்புறம் ஊற வச்ச நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் ஒரு 15 ஒரு 10 எடுத்துட்டு அந்த வெண்ணெய் போட்ட ஒரு பட்டர் டீ குடிப்பேன் காலையில. இவ்வளவு லைட் ஃபுட். காலையில வந்து ஹெவி ஃபுட் இல்லாம லைட் ஃபுட். அப்போ காலையில நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூரி, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ல கொஞ்சம் நம்ம நீங்க நல்லாவே தெரியும், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லயோ ஏதாவது ஃபங்க்ஷன்ல போய் நீங்க காலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அப்படியே ஹெவியா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், தூக்கம் வரும். அது என்ன ரீசன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம ஹெவியா கொடுத்துறோம். அந்த கார்போஹைட்ரேட் அதிகமா கொடுக்கும்போது பொங்கல் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகி தூக்கி விட்டுரும் நம்மள வந்து ரொம்ப அப்படியே தூக்கம் வர ஆயிரும், டயர்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ காலையில ஃபுட் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்ததுன்னா லைட் பண்ணிட்டு மத்தியானம் இரவு ஃபுட் வந்து 3 வேளை கரெக்டா நம்ம கொண்டு வைக்கலாங்க. இதுல வந்து அந்த 12 to 12 அந்த சொன்னால 12 மணி நேரம் அந்த சாப்பிட்ற முறை, அதாவது காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த உணவு முறையை வந்து வச்சுட்டீங்கன்னா கரெக்டா அந்த 12 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க 12 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணோம்னா இதுலயே நம்ம நிறைய அந்த வாழ்வியல் மாற்றங்கள், நம்ம உணவு முறையில மாற்றங்கள் செய்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நோய்கள் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆகட்டும் சால்வ் ஆகும். இடையில இடையில நம்ம அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நான் கூட சொல்றேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ஒரே டைம்ல வச்சு சாப்பிடுங்க கூட சொல்லியிருந்தேன். கரெக்டா இல்லைங்களா? அதாவது என்ன உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்குது, இல்ல வந்து ஒரு அதாவது எனக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஃபுட்டோட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வச்சுட்டு அதோட போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. அதாவது அது மேல ஒரு நாட்டம் இருக்காது. எனக்கு வந்து ஒரு மிச்சர் ரொம்ப பிடிக்கும், 4-4:30 மணிக்கு சாப்பிட்றேன், கொஞ்சமா வச்சு அந்த ஃபுட்டு சாப்பிடும் அந்த சாப்பாடு சேர்த்து கொஞ்சமா சாப்பிடுங்க. பட் அது என்னன்னா ஜங்க் ஃபுட்டு தான், நம்ம என்ன ஆயில பொரிக்கிறது தான். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு சத்தான உணவு உங்களுக்கு பிடிக்குதுன்னா வச்சு சாப்பிடுங்க. இல்ல எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னா பரவாயில்ல, அது அப்பளம் அந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு ரொம்ப மிச்சம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு கையோ ஒரு கையோ பார்த்தீங்கன்னா வச்சு அது சாப்பாடு சாப்பிடும்போது நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் தனியா சாப்பிட்றது வந்து ஒரு ஃபுட்டா எடுத்துட வேண்டாம்னு சொல்லி ஐயா கிளியரா சொல்லியிருக்காரு. அது அது சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா உணவு முறையில வந்து நம்ம அந்த கேப் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த 12 to 12 விண்டோ பாத்தீங்கன்னா எப்பயுமே நார்மல், எல்லாரும் ஐயா சொன்ன அந்த 3 வேளை உணவுங்கிறது 12 to 12 விண்டோ. அதுல நம்மளுக்கு அந்த விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் நிறைய ஐயா நேரத்தை சொல்லியிருப்பாரு. விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப இருக்கிற உணவுல வந்து எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மையானது, உரம், பூச்சி மருந்து இப்படித்தான் வந்து அதிகமா உள்ள வருது. எதுல எடுத்துட்டாலும் அப்படித்தான் வரும். நீங்க நான்வெஜ் சைடு போயிட்டா அது கான்ட்ரவர்சி ஆயிடும், அது அந்த சைடு போயிட்டாலும் அது அதே மாதிரி ஆகும். வெஜிடேரியன் சைடு எடுத்துட்டாலும் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் கூட ஐயா சொன்னாரு, இந்த ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இந்த காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை சுத்தி சரௌண்டிங்ல கிடைக்கிற எது விளைச்சல் அதிகமா இருக்கோ அதே நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷனல், நம்மளோட நாட்டு நம்ம தமிழ்நாட்டுல என்ன கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப எல்லாம் மாம்பழம் பாத்தீங்கன்னா நல்லா சீசனா இருக்கும். நீங்க மாம்பழம் எல்லாம் வெரைட்டியா கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு டவுட் இருந்துச்சு ஐயாட்ட கேட்கணுங்க. அதாவது என்னன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் சொல்லுவாங்க, நம்ம கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா போய் உள்ள கன்வெர்ட் ஆக சொல்லுவாங்க. சுக்ரோஸ் வந்து போய் ஃப்ரக்டோஸா வந்து ஸ்டோர் பண்ணி சொல்லுவாங்க லிவர்ல. ஸோ அது ஐயாட்ட கேட்டுக்கலாம், டவுட் கேட்டுக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அது ஐயா நேற்று சொல்லும் போது ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. பழம்னாலும் 2 வாழைப்பழம் 2 எடுக்க சொன்னாரு. நம்ம ஃப்ரூட்ஸ் ஐயா நிறைய சொல்லிட்டாங்க சொல்லி நம்ம நிறைய எடுத்துட வேண்டாம். கரெக்டா லிமிட், எதுவுமே அளவு தான், ஒரு லிமிட்டா வச்சுட்டு எடுக்கணுங்க. அதை லிமிட்டா வச்சு எடுக்கும் போது தான் பாத்தீங்கன்னா எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. நீங்க அது வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது என்ன ஒரு ரெண்டு டைமா கூட பிரிச்சு நீங்க சாப்பிடலாம். ஒரு 11 மணிக்கு சாப்பிடுறீங்க, ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி இடையில சாப்பிடுறீங்கன்னா ஓகே. அந்த 4 மணி, அது 3 to 4 மணி நேரம் கேப் இருக்கணும். 3 வேளை உணவு முறை தான் ஏன் சொல்லியிருக்காரு. ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸோ ஸ்நாக்ஸோ இந்த 3:30 to 4 மணி நேரம் கேப்ல வச்சிருக்கு. 7 மணிக்கு நம்ம கரெக்டா சாப்பிட்டோம்னா காலையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11 மணிக்கு கேப் கிடைக்கும். அந்த 11 மணில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ், ஐயா சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். லிக்யூட் டீ, நீங்க அதாவது லிக்யூட்ல வந்து இளநீர்,
மோர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஜூஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஜூஸ் எடுக்கிறது வந்து ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது நீங்க அப்படியே சூய் பண்ணி அந்த சலைவோட சாப்பிடும் போது தான் அதனோட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஜூஸா வந்து சாப்பிட்றது வந்து 99% அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடுங்க. ஆரஞ்சா இருந்தாலும் சரிங்க, இருக்கட்டும், மாதுளம், ஆப்பிள், இதுங்க நம்ம வாழைப்பழம், வாழைப்பழம் நம்ம போடுவாங்க, எல்லாம் ஸ்முதி எல்லாம் போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருமே 99% மென்னு சாப்பிட அந்த பழத்தை வந்து சூய் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 10 ஆரஞ்சு போட்டு ஜூஸ் போடுறோம்னா இங்க 2 ஆரஞ்சு சாப்பிட்டாவே எனஃப் ஆயிடும் உடம்புக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஏன்னா நீங்க 10 ஆரஞ்சு போட்டுதான் ஒரு 5 ஆரஞ்சு போட்டதான் ஜூஸ் வரும். அந்த ஒரு டம்ளர் எடுக்கணும்னா அப்ப நீங்க 2 ஆரஞ்சு நீங்க சூய் பண்ணி சாப்பிடும்போது 3 ஆரஞ்சு சேவ் ஆகும். நம்ம இவ்வளவு ஆரஞ்சு சாப்பிடணும் இல்ல என்ன ஆகுன்னா நம்ம அந்த நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம மென்னு சாப்பிடும் போதே கிடைச்சிடும். ஜூஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே உள்ள போயிட்டு அது பாத்தீங்கன்னா அது கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கா, அதெல்லாம் நம்ம நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஐயா சொல்ற மாதிரி சயின்டிபிக்கா எல்லாம் போக வேண்டாங்க. ஏன்னா இப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சத்துக்கள் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்க. அதையும் நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் இல்லாம ஃப்ரூட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மி பண்ணிட்டு, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டும் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடிஞ்சு காய்கறிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க மாத்தி இருக்கிற முறை வந்து கொஞ்சம் அதை மாறி கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்க. ஒரு ஒரு 2 வேளை பையன் சொன்னார்ல 2 வேளை வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி, ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எல்லாம் இல்லாம எப்படி பண்ணணும்னு நீங்க அதை பிளான் பண்ணிக்கங்க. அதாவது காய்கறிகளா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பழங்களா, இந்த மாதிரி என்ன மாதிரிங்கிறது பாத்துங்க. பல நாள் ஒரு பழம் தான் ஐயா சாப்பிட சொல்லியிருக்காரு. ஒரு டைம் நீங்க 11 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழைப்பழம்னா வாழைப்பழம் மட்டும் எடுங்க. மிக்ஸ்டு ஃப்ரூட் எடுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயம் தாங்க. ஏன்னா அந்த அந்த பழத்தோட ஒரு பழத்தோட அந்த இது வந்து நம்மளுக்கு கரெக்டா முழுமையா கிடைக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா அது ஐயா ஒரு காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. மிக்ஸ் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து ஒரு காரணம் இருக்கும். அது நீங்க சரியா பாத்துக்குங்க. இப்ப மெயினா பாத்தீங்கன்னா நம்ம விரதங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கோம். ஆமாங்க. பசு மஞ்சளை வேக வைத்து காய வைப்பு எடுத்தா விரலி மஞ்சள். அதுதாங்க. விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே அந்த அந்த கேட்டகரி தான் வருங்க. பசு மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னா அதை நேற்று குழந்தைகள் சார் கூட சொன்னார் இல்லைங்க. வேக வச்சு அந்த கொப்பரையில போட்டு வேக வச்சு அப்புறம் எடுத்து காய வச்சு கொண்டு வர்றதுதான் அந்த விரலி மஞ்சள்ங்க. அப்போ நம்ம விரத முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த விண்டோ இருக்கு. நேற்று 3 வேளைக்கு பாத்தீங்கன்னா இந்த 12 வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து 16:8 சொல்லுவாங்க. 20க்கு 4, 24க்கு அதாவது ஒரு வேளை 2 வேளை 3 வேளை உணவு முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் பீரியட் இருக்கும். அந்த டைமிங் பீரியட் வச்சு நம்ம போகலாம். ஐயா வந்து 2 இப்போ சத்துக்கள் நிறைய கிடைக்கிறதுனால 2 வேளைங்கிறதே கொஞ்சம் இது 3 வேளை எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ நம்ம அந்த 3 வேளைக்கு போய்க்கலாம். விரதங்கிறது நம்ம வந்து ஐயா உபாசனம் சொன்னாரு. அந்த உபாசனங்கிறது பார்த்தீங்கன்னா திதிகள், இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த அந்த விரதத்தை நம்ம பேசலாங்க. ஏன்னா இந்த ஒரு வேளை ஃபுட்டு 2 வேளை ஃபுட்டு ஐயா உணவு முறை வரும்போது அவரு ஐயாவே சொல்லிட்டோம். விரத முறையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த சஷ்டி விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், அப்புறம் இந்த ஏகாதசி விரதம் அந்த மாசத்துல 4 வரும். எல்லா மதங்கள்லயும் விரத முறை இருக்குங்க. நீங்க இஸ்லாமியர் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரம்ஜான் மாதம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் அந்த விரதம் இருப்பாங்க. இவங்க நம்ம கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அதுக்கு வந்து 30-40 நாள் விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா முறையிலும் விரதத்தை வந்து உருவாக்கி கொண்டதுக்கான நம்ம இதுல பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் அந்த வருஷத்துல ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் 7 நாள் 6 நாள் 7 நாள் விரதம் இருப்பாங்க. மாசத்துல வந்து 2 விரதம் 3 விரதம் ஏகாதசி விரதம் அந்த அமாவாசை பௌர்ணமி விரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. இதுல வந்து நம்ம மாசத்துல ஒரு 2 விரதம், அதாவது நீங்க கால்குலேஷன்னா பௌர்ணமி அமாவாசை கூட வச்சுக்கலாம். இந்த பௌர்ணமி அமாவாசை டைம்ல அந்த கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய அந்த அந்த நச்சுத்தன்மையில இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து விரதம் இருக்கிறது மிக சிறப்பா இருக்கும். இதை நம்ம ஐயா வந்து விரத முறைகள் சொல்லும் போது நம்ம தெளிவா கேட்டுக்கலாங்க. அந்த அமாவாசை பௌர்ணமி சமயங்கள்ல நம்ம விரதம் இருக்கிறது மிகப்பெரிய நம்ம உடம்புக்கு நிறைய மாற்றம் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா அந்த விரதம் மேற்கொண்டு இருக்கேன். அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இப்ப நேத்து கூட பாருங்க, முந்தாயத்து அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டு இருந்துச்சு. முந்தாயத்து அதாவது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பிட்டது. ஸோ வியாழக்கிழமை நைட்டு தான் புதன்கிழமை நைட்டு தான் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ற ஃபாஸ்டிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமாவாசை திதி முடிஞ்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் பிரேக் இரவுல தான் வந்து நான் விரதத்தை எப்பயும் முடிப்பேன். இரவு உணவு ஒரு 7-7:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-7:30 மணிக்கு தான் ஃபுட்டு வந்து உங்களோட ஹெல்த் பாத்துக்குங்க. அதாவது உங்களோட ஹெல்த் நீங்க மெடிக்கேஷன்ல இருக்கீங்கன்னா சுகருக்கு அந்த மாதிரி டேப்லெட்
அந்த மாதிரி நீங்க மெடிகேஷன் இருக்கும்போது உங்களோட விரத முறையை வந்து அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாம பண்ணாதீங்க. உங்களோட டாக்டர் யாரோ நீங்க யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த விஷயத்த வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க இல்ல விரத முறை நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஒரே டைம்ல எடுத்தோடனே நீங்க வந்து நான் நாளைக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு போலாமா? அப்படிலாம் வேண்டாங்க. வாரத்துல ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வேளை உணவு வந்து கட் பண்ணுங்க. அதாவது வாரம் ஒரு 7 நாள் இருக்கு. 7 நாள் வெள்ளிக்கிழமையோ இல்ல வந்து புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு வேளை உணவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி பாருங்க. அதாவது ட்ரைனிங் எடுக்கிறது தான். அப்போ தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். அந்த இடத்துல தண்ணி இந்த மாதிரி நீ விரதம் இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் டீ சொல்லுவாங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரிலாம் குடிக்கலாம். பட் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க தண்ணி இல்லாம இந்த விரதம் இருக்கும். 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அமாவாசை டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருப்பேன். ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நீரும் குடிக்காம அந்த மாதிரி பிராக்டிஸ் தான் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே உடனே எல்லாமே பண்ண முடியாது. கொஞ்சம் போக 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 நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் அப்படியே பயிற்சியிலேயே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விரத முறை வந்து அழகா கொண்டு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நார்மலா பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் ஒரு உணவை ஸ்கிப் பண்ணி அதை தண்ணி மட்டும் குடிச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை, கரெக்டா இருக்குது, பசி இல்லை, பசி உணர்வு இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு வேளை உணவு கட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் எப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு 2 விரதம். இது வந்து அமாவாசை பௌர்ணமி எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க எப்படி வேணா நீங்க ஏகாதசி, சஷ்டி உங்களுக்கு என்ன மாதிரி டைம்ல வருதோ எடுங்க. பட் இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விரதம் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்புகளுக்கும் நல்லதுதான். சரிங்களா? அந்த அந்த டைம் வந்து அந்த 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 கிரகங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? பௌர்ணமி டைம்ல கடல் கடல் உள்வாங்கிறது, வெளியே வாங்குறது, கடல் அலைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசை டைம்ல வந்து அந்த தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி மட்டும் அருந்திட்டு இருங்க. எடுத்தோடனே நீங்க தண்ணி இல்லாமலாம் இருக்க வேண்டாம். தண்ணி தண்ணி அதே மாதிரி தண்ணி எடுத்தோடனே நீங்க நிறைய சரி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த தாகம் அடிக்கும் போது சிப் சிப்பா குடிக்கும். நீங்க வந்து தண்ணி எடுத்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு எப்பயும் நாங்க அந்த மாதிரி குடிக்க மாட்டோங்க. எடுத்து லைட்டா ஒரு வாய்க்குள்ள நம்ம போற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கிறது கூட அவ்வளவு டிப்ஸ் சொல்லியிருக்காரு மலைராஜன் ஐயா எல்லாருமே தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தண்ணியை வாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சலைவாயில வச்சு அந்த அந்த முழுங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி போது நீங்க எடுத்து டக்கு டக்குன்னு குடிச்சிட்டீங்கன்னா தாகம் வந்து இந்த மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இது இந்த மாதிரி சலைவாக போகும்போது நீங்க 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு கூட தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து தாகம் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிங்க. சிப்பா வந்து தண்ணி குடிங்க. வேற ஏதாவது சப்போஸ் எனக்கு வந்து ஒரு அந்த ஃபாஸ்டிங் இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அமாவாசை ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டீங்க, நாளைக்கு அமாவாசை வருது, திதி ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையில எழுந்திரிச்சு எப்பயும் போல பிரஷ் பண்ணிட்டு நீங்க அந்த உசத் பானம் இப்ப அது குடிச்சுக்கோங்க. உசத் பானம் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரேயர் வைங்க. இறைவன்ட்டையும் சித்தர்கிட்டையும் தேவர்கிட்ட இறைவா நாங்க வந்து இந்த இந்த விரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ இந்த விரதம் இருக்க போறேன், இந்த துணையா இருந்து வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி அதுக்குண்டான இறை சக்தியையும் எனக்குண்டான அந்த சக்தியையும் கொடுப்பீர்களாக சொல்லி நீங்க நல்ல ஒரு மனசார வேண்டிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசார வேண்டி உங்களோட எண்ணங்கள் ஏதாவது ப்ரேயர் இருக்கு, இல்ல எனக்கு வந்து அது ஏதாவது தேவைன்னா ஏதாவது கிறிஸ்டல் டீ கூட நீங்க வைக்கலாம். கிறிஸ்டலே கண்டிப்பா. ஏன்னா கிறிஸ்டல்கிட்ட வச்சுட்டு நீங்க ஒரு உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்றோம், இதுக்காக ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் வச்சுக்கோங்க. விரதத்துக்கு நம்ம உடம்பு ரெடியா இருக்குதா, நம்ம விரதம் இருக்க போறோம், நம்மளுக்காக தான் இருக்கும், இருந்தாலும் நான் இந்த விரதம் இருக்கேன், எனக்கு சரி பண்ணி கொடுங்க, இந்த இந்த பிரச்சனை சால்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை வந்து கொண்டு போகலாங்க. ஏன்னா நிறைய அந்த வாழ்வியல் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத முறை வந்து நம்ம சரி பண்ணுங்க. இந்த முன்னோர்கள் அப்படித்தான் ஏகாதசி விரதம் இந்த மாதிரி விரதம்லாம் நிறைய விரதம் இருந்துட்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாத்துக்கும் தெரியாமல் இல்ல, புதுசா நான் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த விஷயங்களை கடைபிடிக்காம விட்டதன் காரணம் தான் நம்ம இவ்வளவு வாழ்வியல் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. ஒபிசிட்டி மெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் பருமன் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஃபேட்டி லிவர் அந்த லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈரல்ல போய் பாத்தீங்கன்னா நம்மள அந்த குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகி பாத்தீங்கன்னா நம்மளோட லிவர்ல வந்து ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பெல்லி ஃபேட் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபேட் வந்து டெபாசிட் அதிகமாகணும் அங்கெல்லாம் போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டிங்கிறது குழந்தைகள் போது வர ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அந்த
உணவு முறை தான். நீங்க நம்ம வந்து அந்த சர்லாக்கு நிறைய அந்த சுகரா கொடுத்து 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கார்போஹைட்ரேட்டா கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கோம், குழந்தை நல்லா ஹெல்த்தியா கொடுக்குறோம், குழந்தைங்க வந்து நல்லா வளரட்டும், வளர்ற குழந்தைங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த நிறைய ஐட்டம் இருக்கு இல்லைங்க, ஸ்டர்லாக்கு, பூஸ்ட், காம்ப்ளான், போன்விட்டா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் கொடுக்கும் போது என்ன ஆகுன்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. நீங்க அது சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது போக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதையும் கொடுத்துட்டு அது போக நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்வீட்ஸ், ஃபுட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச ஃபுட்டை நம்ம ஃபுல்லா கொடுக்குறோம். ஹெல்த்தியா நம்ம கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். வீட்டுல கொடுக்குற ஃபுட்டு கூட தப்பு இல்லைங்க, 100% நல்ல விஷயம். ஆனா நம்ம அந்த அந்த பேக்கடு ஃபுட்டு, அந்த பவுடர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்க, போஸ்ட், போன்விட்டா, காம்ப்ளன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சுகர் கண்டென்ட் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு கிராம் இருக்கும். ஒரு ஸ்கூப் எடுத்தோம்னா 10 கிராம் ஸ்கூப் எடுத்தோம்னா இவ்வளவு சுகர் இருக்கும். இவ்வளவு சுகருக்கு நிறைய வேர்டெல்லாம் உள்ள போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல நீங்க சுகர்னு டைரக்டா போட மாட்டாங்க, ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அங்க அந்த இதுல செக் பாயிண்ட் நிறைய வச்சிருப்பாங்க. நீங்க லைனா படிச்சாவே கார்போ இது குளுக்கோஸ் கண்டென்ட் போட்டிருப்பாங்க, கீழே சுகர்னு போட்டிருப்பாங்க, சுகருக்கு நிறைய நேம் வச்சிருப்பாங்க. அந்த நேம்ல ஃபுல்லா லிஸ்ட்லயே ஒரு 3-4 இடத்துல வரும். அப்ப நீங்க அந்த சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது கொடுக்க பாத்தீங்கன்னா அந்த உடல் பருமன் பாத்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா நம்ம உணவு முறை வந்து அதிகமா, அதாவது நம்ம வாழ்வியல்ல வந்து நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா எடுக்கிறது தான் இப்ப பிரச்சனைங்க. ஜங்க் ஃபுட்டு, போனாலும் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் வாங்குறது, பேக்கெட் ஃபுட் வாங்கி சாப்பிடுறது, ஸ்கூல் போனாலும் கேண்டீன், ஸ்கூல் காலேஜ்ல கேண்டீன் எது எடுத்தாலும் கேண்டீன், ஸ்கூல் முதல்ல எல்லா பக்கம் ஜங்க் ஃபுட் தான். பாத்தீங்கன்னா கலர் கலரா லைஸ், குர்குரே இப்படிதான் தொங்குதே தவிர ஒரு ஹெல்தியான ஃபுட் எங்கேயுமே வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் இந்த கேண்டீன்ல இது அலோவ் பண்ணா வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷன் வந்து மாறும். இதெல்லாம் இந்த ஸ்டைலாம் மாத்தி நம்மளோட ட்ரெடிஷன்ல வந்து அப்படியே எல்லா பக்கம் கேண்டீன்ல கொண்டு வரும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மாற்றம் அங்கேயே வந்துருச்சுன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யங் ஜென்ரேஷனே வந்து தப்பிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், பிளட் சுகரு, பிளட் ப்ரெஷரு, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றது. இப்போ நம்ம நார்மல், இப்போ என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 78 to 76, என்னோட ஹைட்டுக்கு வந்து 78 கிலோ இருக்கணும் அப்படின்னு. நான் பாத்தீங்கன்னா 90 கிலோ, 88-90 கிலோ இருந்தேன். அப்ப அது என்னோட வெயிட்டை நான் ரெடியூஸ் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா பாத்தீங்கன்னா 78, 76, 79 வந்து எப்பயுமே வச்சுட்டு இருக்காங்க. நான் அதுக்காக வெயிட் டெய்லி பாக்குறேன் அதெல்லாம் இல்ல. ஒரே வெயிட் அப்படியே அந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணி அந்த டயட்ல இருந்து லாஸ் பண்ணி அப்படியே மெயின்டைன் டயட்ல வாழ்வியல் முறையில நம்ம உணவு முறையெல்லாம் மாத்தி இப்போ ஒரே வெயிட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா HbA1c நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். HbA1c வந்து ஒரு பாத்தீங்கன்னா பிலோ 5 வச்சுட்டு இருக்கோம். பிலோ 7 நீங்க வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம். ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கே தெரியும். ஐயாவே சொன்னார் வருங்க, சுகருக்குலாம் எந்த டெஸ்ட்டும் மலைராஜன்ல நான் இதுவரை டெஸ்ட் எடுத்ததுன்னு சொல்றாருங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம உணவு முறை மாத்திரமா எந்த டெஸ்ட்டும் வேணும் இல்லைங்க. நம்ம பயம் அதே மாதிரி பயப்படம் கூடாது. இது வந்துருச்சோ, இது வந்துருமோ. ஒரு உணவை சாப்பிடும் போது பயப்பட்டு சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பா வந்து அந்த என்ன நினைச்சு சாப்பிட்றோமோ அதுதான் உருவாக்கும். சப்போஸ் ஏதாவது நீங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு சாப்பிட்டுருங்க, ஸ்வீட் சாப்பிட்றதுனால எனக்கு சுகர் ஏறிடுமோ நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சுகர் ஏறும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடும்போது கிறிஸ்டல் இறைவன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றேன், உடம்புக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கட்டும், என் உடம்பு ஆரோக்கியம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. அது சாப்பிடும்போது பயத்தோடவே இது சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஏறிடுமோ, எல்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருமோ, ஏதோ ஆயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில வந்து இருக்கவே வேண்டாங்க. அப்ப எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் சந்தோஷமா அது உடம்புக்கு நல்லா ஹெல்தியா இருக்கு, எனக்கு என்னோட ஆரோக்கியத்துக்கு அது வந்து முக்கியமா பயன்படுது, என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு, நான் ஹெல்தியா இருக்கேன், என்னோட உடல்நிலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த தாட்ஸே வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இந்த செல்ஸ் ரீப்ரொடக்ஷன், அதாவது நீங்க அந்த விரத முறையில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த விரதத்தை எடுத்து போனோம்னா அந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த என்ன சொல்றோம்னா கேன்சர் செல்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு தேவையில்லாத செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல செல்கள் சாப்பிட்டு இந்த விரதம் இருக்கும்போது அந்த வேலை செய்யும். நம்மளோட உடல் உறுப்பு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடா இருக்கும்போது உடல் உறுப்புல ரெஸ்ட்ல இருக்கும். அதனால தான் தண்ணியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏன் அதிகமா குடிக்க வேண்டாம்னு சொன்னா, விரதம் இருக்க டைம்ல நம்ம தாகம் அடிச்சா குடிக்கணும். அது எதுக்காகன்னா அந்த அந்த கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும்ல, தண்ணி நம்ம நிறைய குடிக்க நம்ம நல்லா விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய தேவைக்கு மீறி குடிக்கும் போது மறுபடியும் அது உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப நம்ம அந்த உடல் உறுப்புக்கு வந்து மாசத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த விரத முறை. உடல் உறுப்பு எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இதயம் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்க முடியாது, நுரையீரலுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த உணவு டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு ஃபுல்லா ரெஸ்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு பாத்தீங்கன்னா இரைப்பை, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், கணையம்,
சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், இப்படி சிறுநீரகம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள இருக்குது. அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுல அந்த உறுப்புகள் இருக்கிற பிரச்சனை அதுவே சரி பண்ணிக்கும். அந்த செல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம சொல்லுவோம் இந்த சர்வீஸ் பண்றோம், ஒரு அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு அலைன்மெண்ட் பண்றோம், 10,000 கிலோமீட்டர் ஒன்னா சர்வீஸ் பண்றோம், இந்த வாட்டர் வாஷ் பண்றோம், இது எல்லாம் நம்ம ஒரு பொருள்களுக்கே இவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றோம்னா நம்ம உடம்புல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லைங்களா? அதாவது இப்போ ஒரு இவ்வளவு கிலோமீட்டர் தான் ஓடணும் அந்த வண்டி, இவ்வளவு கிலோமீட்டருக்கு மேல ஓடனா ஆயில் மாத்தியே ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் மாத்துறோம். இப்போ அந்த ஆயில் மாத்தும் போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுது வண்டி, அதுக்கு இடையில வர சர்வீஸ் நம்ம அது பண்ணிக்கலாம். இடையில வர பிரச்சனை வந்து நம்ம ரெண்டு செய்வோம். ஆனா அந்த 10,000 கிலோமீட்டர் ஓடுற வரையும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து அதை மாத்தி அதுல இருக்கிற விஷயத்த மாத்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 வேளை 3 வேளை 5 வேளை ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து 6 வேளையா சாப்பிடுறோம், 6-7 வேலையெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான் சொல்லக்கூடியது ஒரு நீங்க ஐயா சொன்ன மாதிரி தான், போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாலும் அது ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிட்டா அது ஒரு உணவு முறை தான். அந்த மாதிரி 6-7 முறையில நம்ம சாப்பிட்டு நம்ம உணவு பாத்தீங்கன்னா அது செரிமானம் பண்ண நீங்க அந்த ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம போய் டிஃபனோ இல்ல ஃபுட்டோ சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதே டைஜஷன் பண்ணாம ஐயா சொன்ன விஷயம் தான், அதே டைஜஸ்ட் பண்ணாம புதுசா போடுற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். எதையுமே டோட்டலா டைஜஸ்ட் பண்ணாலும் நம்ம டாக்ஸின் வந்து கிரியேட் ஆகுது உடம்புல. அப்போ இந்த நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறதுக்கும் நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்கும் நம்மளோட செல்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் இந்த விரத முறை பயன்படுதுங்க. இவ்வளவுதான், ரொம்ப டீப்பா போக வேண்டாம் விரதத்துக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எல்லாமே ஒரு அந்த இப்ப இருக்க சோசியல் மீடியால எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபேட்டி லிவர்லாம் நீங்க போட்டு பாருங்க. முதல்ல ஃபேட்டி லிவர்ங்கிறது ஆல்கஹால் யூஸ் பண்றவங்க மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஃபேட்டி லிவர்னாவே ஆல்கஹால் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஒரு 18 இயர்ஸ் பேக்குங்க, ஒரு 15 இயர்ஸ் 18 இயர்ஸ் பேக் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ குழந்தைகளுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபேட்டி லிவர்ங்கிறது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றது அது ஒரு நார்மல் தாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பாருங்க, நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு முதல் கொண்டு வெஜிடேரியன் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வெஜிடேரியன் நான் ஆல்கஹாலிக் விட நான் ஆல்கஹாலிக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபேட்டி லிவர் இருக்கு இப்போ வந்து ஸ்டடியில சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு முறை தான். எங்க சுத்தி வந்தாலும் நம்மளோட உணவு முறை வந்து மாத்தாம எதுவுமே பண்ண முடியாது. அளவுக்கு மீறி தேவைக்கு மீறி நம்ம இன்டேக் எடுக்க 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 அந்த உறுப்புகள் வந்து பாதிப்படைகிறது. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது சதா உழைச்சுக்கிட்டே இருக்குல்லங்க, ஓடா ஓடா உழைச்சிட்டே இருக்கு. மிஷினுக்கு கூட நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு காரோ பைக்கோ சைக்கிளோ இல்ல எது இருந்தாலும் சரி, நீங்க டிவி எது இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப நம்ம உடல் உறுப்புக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்ல. அப்ப நினைப்பீங்க தூங்குற டைம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. நம்ம தூங்குற டைமும் கம்மியாயிடுது. ஸ்கிரீன் பாக்குறது, அதுக்கு அந்த ஸ்கிரீன் பாக்குற டைம் இல்ல தூங்க போற டைம், நம்மளோட வேலைகள் நைட் இரவு வேலையில இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில வந்ததுன்னா நேரத்துல எந்திரிக்க முடியறது இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதே வந்து ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி நீங்க நைட் ஃபுட்டு வந்து கரெக்டா பிளான் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க நைட் ஃபுட் வந்து ஐயா சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்போ நைட் ஃபுட் நம்ம ஹெவியா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நைட் ஃபுட் நீங்க ஹெவியா எடுத்தீங்கன்னா அந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். நம்ம போய் தூங்கும் போது பாத்தீங்கன்னா அது டைஜஷன் பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த காலையில நேரத்துல இருந்துச்சு சுறுசுறுப்பு வராது. இதே நீங்க நைட் ஃபுட் வந்து லைட்டா வந்து கரெக்டா சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு பாருங்க, காலையில நீங்க ஆட்டோமேட்டிக்கா 2:30 3 மணி 3:30 வந்து நம்ம அலாரத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டுருவோம். நான் இது நிறைய கிட்டத்தட்ட நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அலாரம் எதுக்கான சேஃப்டிக்கா வைக்கிறோம். ஆனா அந்த அலாரத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்ததுன்னா நம்மளை எழுப்பிட்டுறாங்க 2:45 3 மணி. இந்த இதுல பாத்தீங்கன்னா 2:45 3 மணிக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. ஏன்னா நான் அந்த அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நைட்டு பிரேக் பண்ணிருக்கேன். ஃபாஸ்டிங்ல வந்து நைட் ஒரு 7 மணிக்கு வந்ததுன்னா லைட்டா சாப்பிட்டு லைட் ஃபுட் தான் சாப்பிட்டு பிரேக் பண்ணேன். அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு ஒரு 9 9:30 10 மணிக்கு போய் படுத்தாச்சு பெட்டுக்கு. காலையில 2:45 அந்த டைம் பாத்தீங்கன்னா முழிப்பு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நல்லா எனர்ஜியா இருக்கேன். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விரத முறையும் நம்ம சாப்பிடுற உணவு முறையும் தான். அப்போ காலையில நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. நீங்க இந்த 3 நாள் தொடர்ந்து ஒரு 3 நாள் நம்ம நீர் அருந்தி விரதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த ஆட்டோபிகின்னு சொல்லுவாங்க. ஆட்டோபிக் அந்த நம்மளோட அந்த
பேட் செல்ஸ்லாம் அந்த நல்ல செல் அந்த செல்லே சாப்பிட்டு அழிச்சிடும் சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோபிக்கு நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்கேன். அந்த முறையில வந்து ஒரு 3 நாள் விரதம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு வருடத்துக்கு ஒரு டைம் இந்த சஷ்டி விரதம் ஏதோ நீங்க ஏதோ சூஸ் பண்ணிக்கீங்க. அதெல்லாம் அந்த எதுக்காக அந்த நேரம் அந்த டைம்ல வச்சிருக்காங்க பாருங்க. விரத முறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் அந்த குறிப்பிட்ட டைம் நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி வரும் பாருங்க. இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் வந்து அதிகமா எடுக்க தேவையில்லை. அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றேன், சாப்பிட்ற ஃபுட்டு குளிர்காலம் இல்லைங்க. அந்த குளிர்காலம் மழைக்காலம் சொல்லுவாங்க. மழை காலத்துல நம்ம வந்து அதிகமா வந்து சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரத முறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் 7 நாள் வச்சிருக்காங்க. அந்த வருஷத்துல ஒரு 5 நாள் 6 நாள் அந்த விரதம்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா கட்டமைச்சுக்கலாம். அது நம்மளோட ஏஜிங் சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம 40 வயசு இருக்கமா, நம்ம 30 35 வயசு மாதிரி தோற்றம் அளிக்கும். இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங் நம்ம ஆக ஆக என்ன ஆகுதுன்னா 40 வயசுக்காரங்க 50 வயசுக்கார மாதிரி போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இருக்கிற சூழ்நிலை இப்ப நாங்களாம் வந்து திருப்பூர்ல வந்து ஐயாவே சொல்லுவாரு அந்த டையிங் பத்தி கலர் எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா நாங்க திருப்பூர் இந்த சரௌண்டிங் ஈரோடு சேலம் இந்த சரௌண்டிங் எடுத்துட்டீங்கன்னா இளநரை நேரத்தையும் சொன்னார் ஐயா. வந்தது காரணம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த பொல்யூட்டட் தாங்க. பொல்யூஷன் தான் பாத்தீங்கன்னா இப்ப இளநரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வந்ததுக்கு காரணம் நாங்க இதுக்குள்ளேயே இருக்கோம். அந்த பொல்யூஷனுக்குள்ளேயே இருக்கோம் இல்லைங்க. நிறைய விஷயம் அதை பாத்தீங்கன்னா டையிங் பிரச்சனை கலர் தண்ணியெல்லாம் கலரா மாறும். இளநீ பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டையிங் சாயம் போட்ட கலர்ல வரும். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வாழ்வியல் முறை நம்ம சுத்தி நம்ம சரியா இருந்தாலும் அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா அது மூலமா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சரி பண்ணணும். நம்ம உடம்புக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். சரௌண்டிங்ல இருக்கிறத வந்து நம்ம மாறணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருந்துட்டு இருந்தோம்னா மறுபடியும் திருப்பி இதே பிரச்சனைல வந்துருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம மாறி இருக்கணும். இதுல அதே மாதிரி ஒமேகா 3 வந்து ஐயா சொன்னாரு. ஒமேகா 3 பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்ளிமெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீன் எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. அது ஒமேகா 3 மீன்ல இருந்து எடுக்கிறது தான். அப்போ வந்து அந்த ஒமேகா 3 நம்ம லிவரை சரி செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாம் எடுத்து கொடுத்துரும். மீதி ஒரு 10% ஒரு 5% பக்கம் இருக்குன்னா அது டிவைன் எனர்ஜில இருந்து நம்ம வாங்கிக்கலாங்கிற விஷயம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அப்ப அந்த லிவரை நமக்கு சரியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லாமே சரியா நடக்கும். அந்த ஈரல்ங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஈரல் பத்தி லிவரை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விரத முறைக்கு அந்த லிவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்கு. நீங்க அந்த லிவர்ல வந்து ஸ்டோர் ஆகிற கொழுப்பு என்ன பண்ணும்னா நம்ம விரதம் இருக்கும் போது நீங்க ஒரு 24 ஹவர்ஸ் வந்து 28 ஹவர்ஸ் நீங்க கடந்துட்டீங்கன்னா ஒரு சாரிங்க அப்போ அந்த லிவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த லிவர்ல இருக்கிற அந்த டெபாசிட் ஆன கொழுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா நம்ம விரதம் இருக்கும் போது அந்த கொழுப்பு கீட்டோ மோடு போயிடும். நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ப் மோட்ல இருந்து கீட்டோ மோடு சொல்லுவாங்க. அந்த கீட்டோ மோடுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு உணவு தேவைப்படும், மூளை செல்ல வேலை செய்யறது ஃபங்க்ஷன் தேவைப்படும். சரி விரதம் இருக்கும்போது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிவர்ல இருக்கிற அந்த ஃப்ரக்டோஸ் வந்து லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். குளுக்கோஸை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ரக்டோஸா மாத்தி உள்ள வச்சிருப்போம். அந்த ஃப்ரக்டோஸ் எடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு அனுப்புது. இதுதான் விஷயம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த கொழுப்புகள் எல்லாம் வந்து கரைச்சி எடுத்து கீட்டோ டயட்ல வந்து நம்மளுக்கு எனர்ஜியா கொடுத்துரும். கீட்டோ எனர்ஜி சொல்லுவாங்க. அந்த அந்த டைம்ல நீங்க பார்த்தாவே தெரியும். அந்த கீட்டோ மோடுக்கு வரும்போது வாயில இருந்து ஸ்மெல் வரும். நீங்க அந்த கீட்டோ டயட் ஒரு 28 மணி நேரம் 24 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரும். அந்த பேட் ஸ்மெல் கொஞ்சம் வாயில வரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த கீட்டோ மோட்ல அப்போ அந்த கீட்டோ மோடு மாறுச்சுன்னா அந்த கொழுப்பு எல்லாம் எரிச்சு எப்படி பாருங்க நம்ம இப்ப நம்ம இங்க வந்து சயின்டிபிக்கா இவ்வளவு விஷயம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் விரதத்தின் முறையை வந்து எவ்வளவு அழகா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்லி எவ்வளவு அழகா வகுத்து வச்சிருக்காங்க. 7 நாள் வருது. ஏதாவது நான் போர் அடிச்சுட்டு இருக்காங்களா? எதுவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்க சார் சரிங்க சரிங்க. ஏன்னா சார் இடையில பேசினா ஃப்ளோ கட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல அது பிரச்சனை இல்லை சார். அது கேட்டு அவங்கள கேட்டிருக்காங்களா கேட்டேன் சார். இல்ல கரெக்டா தான் சார். ஓகே சார் ஓகே. அப்போ அந்த விரத முறைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் அவங்க வந்து வகுத்து வச்சிருக்காங்க பாருங்க. வருடத்துல வந்து ஒரு 7 நாள், மாசத்துல ஒரு 3 நாள் 4 நாள் இருப்பாங்க. எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 3 நாள் விரதம்லாம் இருப்பாங்க அவங்க ரெகுலர். அதெல்லாம் நான் நான் என்னோட 5-6 வயசு வரை இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விரத முறை பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா தண்ணி குடிக்காமயே இருந்திருக்காங்க. அவங்க வேலையும் செய்வாங்க, தோட்டத்துல போய் வேலையும் செய்வாங்க. வாட்டர் ரெஸ்ட் நீங்க 24 ஹவர்ஸ் மேல எல்லாம் தண்ணி இல்லாம இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச வகையில ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி
தண்ணி குடிச்சு விரதம் இருங்க, அவ்வளவுதான். தண்ணி இல்லாம விரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகட்டும். நீங்க பிராக்டிஸ் பண்ண வரும். அந்த தண்ணி ஒரு ஒரு ஐயா கூட சொல்லியிருப்பாரு பாருங்க, தண்ணி இல்லாம தண்ணி உணவு எதுவுமே இல்லாம இருக்காங்கன்னா அந்த அந்த லெவலுக்கு வரணும்னு கொஞ்சம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். உணவு முறையே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அந்த கீட்டோ மோடு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பை எரிச்சு இந்த கொழுப்பை பர்ன் பண்ணி இந்த வயிற்றுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பர்ன் பண்றது வந்து வயிற்றுல இருக்கிறதா. இந்த வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை வந்து அவங்க எப்படி தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. அது அந்த காலத்துல அந்தந்த திதி அந்த டைம்ல விரதம் இருக்கும் போது அந்த எரிக்கிற தன்மை அதிகமா இருக்குங்கிறதுக்காக தான் அந்த திதி அந்த நேரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சஷ்டி திதி ஆகட்டும், ஏகாதசி ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஏகாதசி சொல்லுவாங்க, ரெண்டாவது சஷ்டி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி விரதம், அப்புறம் இந்த விசேஷ காலங்கள்ல இந்த விரதம் இருக்கிறது, இந்த நோம்பி ஊர்ல வந்து கோயில் நோம்பில வந்து விரதம் இருப்பாங்க. அது அது தனித்தனி, அந்த அந்த விதங்கள்லாம் தனித்தனி. ஆனா நம்ம வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 2 விரதம் எடுத்துக்கங்க. ஒரு 2 விரதம் எடுத்துங்க. மேக்சிமம் அது உங்களால எவ்வளவு முடியுமோ வாரத்துக்கு 1 எடுக்கலாம். இல்ல மாதத்துக்கு 2னா 2ஓட நிறுத்திக்கலாம். நான் மாதத்துக்கு 3 விரதம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா 6 நாள். 6 நாள் பாத்தீங்கன்னா வெறும் நீர் மட்டும் அருந்தி அந்த 6 நாள் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த விரதம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா அந்த 1 இயர்க்கு நம்ம நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டியது. இதுதான் விஷயம். எந்த ஹாஸ்பிட்டல் பக்கமும் நீங்க போக வேண்டியதில்லை. வருஷத்துக்கு ஒரு விரதம் வந்து தெளிவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை. காய்ச்சல், அந்த சளி, இந்த மாதிரி வந்து வாழ்வியல் பிரச்சனை இருக்கு இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசீஸ், ஃபீவர் வர்றது, நம்ம வைரல் ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ரேர். அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த சீசன்ல வரும் இல்லைங்க, இப்ப வந்து இந்த கோவிட் ஒரு மாதிரி வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது 1 2 வரலாம். பட் வருஷத்துல ஒரு டைம் சளி பிடிக்கணும், காய்ச்சல் வரணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா தான் நம்ம உடம்புல இருக்க அந்த அழுகுகள்லாம் வெளியே தள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவே வேண்டியதில்லை. அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். நீங்க விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் நீங்க பாருங்க எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த விரதம் முடிச்சுட்டு நீங்க பிரேக் பண்ணி இதை சாப்பிட்டு அந்த ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பாருங்க, ஃபுல் ஆக்டிவா இருப்பீங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பீங்க, உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். நான் கரெக்டா அந்த விரதம் முடிச்சு ஹோலி பாத் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவா இருக்கு, அவ்வளோ எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க, சுறுசுறுப்பா. அது நல்லா சேஞ்சஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த தாக்கம் இருக்குங்க. யாரோ ஒரு தாக்கம், கண் திருஷ்டி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரகங்களோட தாக்குதல், இது எல்லாமே இருக்கும். நம்ம டெய்லியும் அதுக்குள்ளதான் போய் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிசினஸ்ல போய் போன் பேசுறோம், இல்லைன்னா ஒரு கான்வர்சேஷன் போகும்போது அதுலயே டென்ஷன் ஆகுறோம், அவங்க டென்ஷன் ஆவாங்க, ஏதோ ஒன்று ப்ரெஷர் ஆகும். அப்ப அதே மாதிரி வந்து எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அந்த தீய எண்ணங்கள்லாம் சுத்தி இருக்கும். இது கரெக்டா அந்த விரதம் இருந்தும் இந்த ஹோலி பாத் இருக்கும் போது அவ்வளோ அந்த நாள் டே ஃபுல்லாவே நல்லா இருக்குதுங்க. இப்போ ஹோலி பாத் சேர்த்து இருக்கிறோம் இல்லைங்க, அப்போ அவ்வளோ உடம்பு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டையுமே நம்ம சரி பண்ணிட்டோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 70% நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்துல வந்து ரெக்கவர் ஆயிடலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் ரெடி ஆகும். நீங்க நல்லா ட்ரை என்ன என்னமோ சொல்ல வரீங்க மேடம் சுபா சுரேஷ் சார்? என்னமோ மெசேஜ் போட்டிருக்கேன் தெரியுது ப்ரோ தெரியுது ப்ரோன்னு போட்டிருக்கேன். அது மாறிடுச்சு. இல்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. புரியுது பார்த்தாவே தெரியுது. ஓகே 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 தேங்க்யூங்க. சரிங்க மேம். அது டக்குன்னு நீங்க ஏதோ போட்டிருந்தீங்கன்னா மெசேஜ், சரி வேற ஏதாச்சும் அப்படிங்கிற பார்த்தேன். அதான் நீங்க அந்த விரத முறையில வந்து அவ்வளவு ஆக்டிவா இருக்குங்க மேம். நீங்க அந்த அந்த சரியான உணவு முறையில இருந்தோம்னா உங்களுக்கு எந்த டயர்டு இருக்காதுங்க, நல்லா இருக்கும். அதுதான் இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வந்ததே வந்து விரதத்துக்காக தான் சொல்ல வந்தேன். லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த லைஃப் ஸ்டைல் சின்ன சின்ன வியாதிகள்லாம் வந்து சரியாயிட்டு வருது. நீங்க எது டேப்லெட் எடுக்காமையோ ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை தான் வந்து எதுக்குமே சரியாகலைங்கிற பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா நம்ம கர்மா ஆற்றல் சிகிச்சையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐயா மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசியமும் கிறிஸ்டல் வச்சு நீங்க பண்ணும் போது அது சரி பண்ணி கொடுத்துரும். அப்ப நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி உணவு முறையிலையும் விரத முறையிலையும் சரி பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவ அந்த மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா விரதம் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறது டாக்டர்கிட்ட செக் பண்ணாம இருக்க வேண்டாங்க, அது பாத்துங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இருக்கவங்க, சுகர் டேப்லெட், ஹார்ட் பேஷண்ட், ப்ரெஷருக்கு எடுத்துட்டு இருக்கவங்க டேப்லெட் எடுத்துட்டு இந்த விரதம் இருக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க. நார்மலா இருக்கும், எல்லாம் எனக்கு ஓகே, கரெக்டா எனக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க தாராளமா விரதத்துக்கு வந்து பிளான் பண்ணுங்க. ஆனா மாசத்துல ஒரு 2 விரதம்ங்கிறது கண்டிப்பா பிளான் பண்ணீங்க. திதிகள் எல்லாம் வந்ததுன்னா அது அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த விரதத்துக்கு பிளான் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு
மத்தியானம் இல்லைன்னா நைட்டு சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு நாளைக்கு அமாவாசை வருது, அப்போ நாளைக்கு ஃபுல் டே. இன்னைக்கு ஒரு நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, நாளைக்கு நைட் 7 மணி வரைக்கும் ஒரு 24 ஹவர்ஸ் கேப். இதுதான் வந்து ஒரு விரத முறைங்க. அப்போ அந்த நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் லெமன்ல பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் போட்டு, உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு உப்பு போட்டு கரைச்சு நீங்க அந்த சிப் சிப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்றதுக்கு ஜூஸோ அந்த மாதிரி எதுவும் போயிட வேண்டாம், சரிங்களா? நம்ம இனிப்பான ஆகிட்டு போக வேண்டாம். இந்த லெமன் வாட்டர் வந்து குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணும் நம்ம உடம்ப. நீங்க அந்த 3 டேஸ் 2 டேஸ் 4 டேஸ் இந்த மாதிரி விரதம் இருந்தாங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை அந்த லெமன் வாட்டர் குடிக்கும் போது வெளியே எடுத்துட்டு போகும். அப்ப நீங்க ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது ஒரு டம்ளர் தண்ணியில உப்பு, ஆஃப் லெமன் சார் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். கணேஷ் சார், இப்போ சொல்லுங்க. நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு லெமன் வாட்டர் குடிக்கும்போது சிட்ரிக் இல்லையா, அது வந்து புண்ணாகாதா வயிறு உங்களுக்கு? ஒன்றும் ஆகாது சார். ஆக்சுவலா வந்து சிட்ரிக்கும் உங்களுக்கு கல்லுப்பு சேருது இல்லை சார். கல்லுப்பு சேரும் போது பாத்தீங்கன்னா நம்ம சிப்பா குடிக்கும் போது புண்ணாகிறதோ அந்த மாதிரி சொல்லி சிட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏதாவது புண்ணாகும் அப்படிலாம் இல்லை சார். அந்த லெமன் வாட்டர் குடிக்கும் போது டீடாக்ஸ் பண்ணும் உடம்புல. அது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கு. பட் அவங்க உடல்வாகு ஏதாவது அல்சர் இருந்தாலும் அது கேட்டுக்கலாம், ஐயாட்ட கேட்டுக்கலாங்க. பட் அந்த உப்பு போட்டு லெமன் வாட்டர் வச்சு பிரேக் பண்ணும்போது நம்ம டீடாக்ஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மை வெளியெடுக்கும் சார். எனக்கு இதுவரை அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆனது இல்லை. அந்த மாதிரி போய் உள்ள புண் பண்றதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். ஆக்சுவலா எப்பயுமே நம்ம ஃபாஸ்டிங் இப்படிதான் பிரேக் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் சார். அது சார் இது குழந்தைகளும் வாங்கி மோர் குடிப்பாங்க. டைலூட்டடா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க லெமன் வந்து ஆமா, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். கண்டிப்பா. இப்போ சும்மா ஒரு ஹாஃப் லெமன் ஒரு லிட்டர் தண்ணியில போனீங்கன்னா ரொம்ப டைலூட் ஆயிடும், அது இம்பாக்ட் ஆகாது. ஆமா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சார். கண்டிப்பா. டைலூட் பண்ணிட்டு நம்ம அசிட்ரிக் ஆசிட் டைலூட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம எடுக்கல, ராவா எடுக்கல சார். மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம், கல்லுப்பு சேர்த்து எடுக்கிறோம். அப்ப என்னன்னா நம்ம அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கல்லுப்பு என்ன பண்ணுன்னா நமக்கு அந்த எனர்ஜி எடுத்து கொடுத்துரும். நீங்க அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் நல்ல பேர் சொல்லுவாங்க. அந்த ட்ரிங்க் அதாவது லூஸ் மோஷன் ஆனாவோ இல்ல வாமிட் எடுத்தாவோ ஒரு ட்ரிங்க் சொல்லுவாங்க. அந்த ட்ரிங்க் வந்து இப்ப கடையில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிளேவர் போட்டு ஆரஞ்சு. டக்குன்னு வர முடியாது சார். அது மெடிக்கல்ல விற்பாங்க. ஓஆர்எஸ் சொன்னாங்க. ஓஆர்எஸ் தானே சொல்றீங்க? சாரி, ஓஆர்எஸ் ட்ரிங்க் சார். இந்த ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா ஆமா, இந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் உப்பு, இந்த 2 தண்ணியில மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டீங்கன்னா ஓஆர்எஸ் நம்ம வீட்லயே ரெடி ஆயிடுச்சுங்க. அதுல அவங்க கொஞ்சம் அந்த ப்ரெசர்வேட்டிவ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆரஞ்சு ஃபிளேவர், ஆப்பிள் ஃபிளேவர் இந்த மாதிரி போவாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, இல்ல லூஸ் மோஷன் சென்சேஷன் இருக்குன்னா இது நீங்க அந்த நம்ம எலக்ட்ரோலைட் வந்து லாஸ் ஆகும் உடம்பு. இது எலக்ட்ரோலைட்டா பண்ணி அந்த உப்பும் சர்க்கரையும் சேர்த்து நீங்க கலக்கி தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, வாமிட் வந்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் சிப்பாதி குடிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட் நம்ம உடம்புக்கு அந்த என்னன்னா எனர்ஜி லாஸ் ஆயிடும். வாமிட் பண்ணி லூஸ் மோஷன் போகும், நம்ம உடம்பு எனர்ஜி லாஸ் ஆகி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்ப அந்த கல்லுப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கலக்கி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட் கிடைச்சிடும். ஸோ இது நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கி ஃபிளேவரா வாங்கி அதை இது பண்றதுக்கு வீட்லயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் லெமன் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கலக்கி ஒரு 1/2 லிட்டர்ல கலக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைய எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆஃப் லெமன் போட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு ஒரு லைட்டா ஒரு தூக்குல இருக்கட்டுங்க. ஏன்னா அந்த உப்பு தூக்குல இருக்கும் போது நம்மளுக்கு அந்த எலக்ட்ரோலைட் வந்து கிடைக்கும். ஸோ அது சிப்பா கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க. 30 மினிட்ஸ் எதுவுமே சாப்பிட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம். இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே அந்த லெமன் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம். அப்புறம் ஃபுட்டு குடிக்கலாம். நீங்க வந்து ஃபுட்டு அதே மாதிரி பிரேக் பண்ணும்போது லைட்டான ஃபுட்டா சாப்பிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இட்லி, ஆவியில வச்சது இட்லி, உப்புமா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி ஹெவியா அந்த பிரேக் பண்ணும்போது மட்டும் அந்த அன்னைக்கு நைட்டு மட்டும் ரொம்ப ஹெவியா சாப்பிட வேண்டாங்க. லைட் ஃபுட்டா ஒரு 2 இட்லி, ஒரு 3 இட்லி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு தோசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேலரிஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அந்த வயிற்றுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி. தயிர் சாப்பிடக்கூடாது நைட் டைம்ல. அதனால தயிர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாங்க. நைட் டைம்ல தான் நம்ம ஃபாஸ்டிங் நம்ம பிரேக் பண்றோம். அப்ப அந்த நைட் டைம்ல ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது இந்த லைட் ஃபுட் என்னவோ அந்த சாப்பாடு கூட எடுத்துக்கலாம். சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா நீங்க லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரசம், இல்ல வந்து நீங்க ஏதாவது வந்து பருப்பு அந்த டால்லாம் வச்சிருக்கீங்கன்னா லைட்டா வச்சு கொஞ்சமா சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு டக்குன்னு நம்ம போய் உட்காந்து இன்னைக்கு 24 மணி நேரம் விரதம் இருந்துட்டா, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா செம ஹெவியா இருக்குன்னு சொல்லி இப்ப எடுத்து நீங்க உள்ள போட்டீங்கன்னா அது மறுபடியும் உள்ள போய் நம்ம அந்த கார்போ குண்டு சொல்லுவோம். அந்த மாதிரி திருப்பி உள்ள போட என்னாங்கன்னா டக்குன்னு
24 ஹவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இதாயிருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஒரு புது வண்டி எடுத்தோம்னா மெதுவா இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்படி தான் சொல்ல முடியும். ஒரு 60 கிலோமீட்டர்ல ஓட்டுங்க, 40 கிலோமீட்டர்ல ஓட்டுங்க, நீங்க எடுத்தோடனே ஸ்பீடா போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த புது வண்டி வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாம் ஆகி நிற்கும். ஸோ அதை வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அந்த 24 மணி நேரம் நம்ம உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து அதனோட வேலையெல்லாம் வந்து அந்த அந்த டாக்ஸின்லாம் வெளியே தள்ளிட்டு அது ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப மறுபடியும் எடுத்தோடனே ஹை கேலரிஸ் வந்து நம்ம ஃபுல்லா உள்ள போட்டு ஹெவியா எல்லாம் ஸ்வீட்ஸ் காரம் எல்லாம் சேர்த்து வச்சு நைட் டைம்ல அவ்வளவு ஹெவியா சாப்பிட்டோம்னா அப்ப அந்த மறுபடியும் அந்த 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 உறுப்புகள் வந்து என்ன பண்ணும், அடடா என்னடா இது 24 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தானே, மறுபடியும் திருப்பி இத்தனை உள்ள போட்டிருக்கானே, இதுக்கு நான் 24 மணி நேரம் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அந்த அந்த ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ் முடிச்சிருங்க. அப்ப அடுத்த நாள் நீங்க ரொட்டீன் லைஃப் பாத்துக்கலாம். இது வந்து ஒரு நாள் விரதத்துக்குங்க. இந்த விரதம் இருக்கும் போது இந்த ஒரு நாள் விரதத்துக்கு வந்ததுன்னா அந்த தண்ணி தாகம் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிங்க. அந்த லிப்ல வந்து படுற மாதிரி குடிங்க. நான் தண்ணி ரெகுலரா அந்த கிளாஸ்லயே தண்ணி குடிக்கும்போது கூட பார்த்திருப்பீங்க. வாயில வச்சு அந்த லிப் மேல கீழே படுற மாதிரியும் உள்ள முழுங்கும் போது சிப் சிப்பா அந்த டக்குன்னு முழுங்கிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவா முழுங்குங்க. அப்போ நீங்க 1 லிட்டர் குடிக்கிற இடத்துல 1 டம்ளர் குடிச்சாவே அந்த ஃபீலிங் கிடைச்சிரும். 2வது அந்த சலைவாவோட சேர்ந்து போகும். அப்ப சிப் சிப்பா குடிங்க. இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த அந்த விரதம் இருக்க டைம் ஒரு டைம் இருக்கும். அது அதனால அந்த 5 to 6:30 சரிங்களா? ஒரு 4:30 to 6 இந்த பிரதோஷ வேலை கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சம் தலைவலி ஹெட்டேக் வரும். எனக்கு இருந்திருக்கு. இப்போ மிசஸ் எல்லாம் அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி வந்துச்சு. அதனால வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம் என்னடா ஒரு மாதிரி தலைவலி, அந்த ஃபுட்டு கார்பு தலைவலி சொல்லுவாங்க. அந்த கார்பு கேக்குது உடம்பு, நல்லா ஃபுட் இல்ல, அந்த நம்ம அந்த உடம்பு அந்த உறுப்புகள் கேட்கல, இந்த சென்ஸ் நம்ம ரெகுலரா பழக்கி வச்சிருக்கோம்லங்க, அதனால அந்த மைண்ட் கேட்கும். அப்ப அந்த தலைவலி மட்டும் மைல்டா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு நீங்க லைட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப்பா குடிச்சிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் ஏதோ ரெஸ்ட் எல்லாம் எடுக்காம ஏதோ ஒரு ஆக்டிவா ஒர்க்குக்கு ஏதோ ஒர்க்கோ இல்ல வந்து ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த தலைவலி கொஞ்சம் மாறிடும். இல்லைன்னா அந்த ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா போதும். அந்த டைம்ல விரதம் இருக்க டைம்ல இது 2 நாள் 3 நாள் அடுத்த நாள் நீங்க போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலும் ஒரு 2 நாள் நம்ம விரதத்துல இருந்து கடந்துட்டோம். அந்த சஷ்டி விரதம்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே மட்டும் கொஞ்சம் டஃபா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்ததுன்னா எதுவுமே வேண்டாம், தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவ் ஆயிடும். ஃபுல் ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம நினைச்சிட்டோம் சாப்பிட்டா தான் வந்து ஆக்டிவா இருக்கணும், சாப்பிடாமே ஆக்டிவா இருக்கலாம். அந்த அந்த உணவு முறை அந்த கரெக்டான மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டைம்ல சரி 2 நாள் 3 நாள் மினிமம் ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துல ஒரு டைம் 3 நாள் தொடர்ந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு 3 நாள் இருந்து பாருங்க. உங்களோட செல்ஸ் எல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகி நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. இது இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சஷ்டி விரதத்துக்கும் நான் பாத்தீங்கன்னா இந்த 7 டேஸ் பாத்தீங்கன்னா 7th டே தான் பிரேக் பண்ணுவோம் ஃபாஸ்டிங்க. ஒரு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3 4 வருஷம்லாம் பாத்தீங்கன்னா நீர் மட்டும் அருந்தியே பண்ணிருக்கோம். பாசிபிள் தாங்க. எதுவுமே வந்து டஃப் கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம். என்னோட ரொட்டீன் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கும். ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் இருக்காது. அதாவது ரொம்ப வந்து நம்ம வந்து இந்த எக்ஸசைஸோ இல்ல ஜிம்முக்கு போறவங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ஜாஸ்தி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த விரதங்கிறது நார்மலா நம்ம ஐயா சொல்ற மாதிரி கேட் வாக் மாதிரி போயிட்டு மெதுவா போயிட்டு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நார்மலா இருக்கணும். நம்ம எடுத்தோடனே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் வந்து ஜிம்முக்கு போயிட்டு விரதம் எல்லாம் ஜிம்முக்குலாம் போக கூடாதுன்னு பாத்துங்க. ஐயா என்னோட கான்செப்ட் என்ன, ஜிம்முக்கு வந்து வேணாம் தான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்ம போய் இப்ப நம்ம எடுத்து அந்த எப்படி சொன்னா அந்த வீரர்கள் மாதிரி பாத்தீங்கன்னா போருக்கோ இல்ல அதுக்கெல்லாம் நம்ம தயாராகல. அதெல்லாம் வந்து அந்த மன்னர்கள் வந்து அந்த டைம்ல வந்து தயார் பண்ணி வச்சு சிப்பாய்கள் இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இது உருவாக்குனதுதாங்க. ஆக்சுவலா வந்து வீரர்களுக்கு வந்து போர் வீரர்கள் படைத்தலைவர்கள் போர் வீரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னர்கள் காலத்துல உருவாக்கி கொண்டு வரதுதான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த உடல்வாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது வச்சுக்கலாம். உடல்வாக நம்ம நார்மலாவே வச்சுக்கலாம். இந்த ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேண்டாங்க. ஆக்சுவலா ஜிம்முக்கு போய் பண்றது, ஜிம்முக்கு போனாலும் சப்போஸ் நான் ஜிம்முக்கு போறேன் சார், யங் ஜெனரேஷன் நான் போறேன் அப்படின்னா வாரத்துல 7 நாள் போக வேண்டாங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல போங்க. ஒரு 3 நாள் போனா போதும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெய்லி போறதுக்கு ஒரு திங்கட்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. டெய்லி போய் அது பண்றதுக்கு கேப் கொடுக்கணும். எதுவுமே ஒரு கேப் கொடுக்கணும். தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டே இருக்க வேண்டாங்க. ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம்ல. நம்ம இப்ப சண்டே எதுக்காக நம்மளுக்கு வந்து இப்போ லீவ் கொடுக்குறோம், லீவ் சாட்டர்டே சண்டேல லீவ் வருதுன்னா நம்மளோட 5 நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு
அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். அந்த 2 நாள் ரிலாக்ஸ் பண்ண அந்த 1 நாள் 2 நாள் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ரெஸ்ட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஜிம்மும். நான் 7 நாள் போய் நான் 6 பேக் 8 பேக் வச்சே ஆகணும்னா, அது நிறைய பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனை நிறைய இப்பவே நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஜிம் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் வரதான் வந்து நிறைய இருக்கு. ஸோ இது நிறைய ரீசன் இருக்கு. அது ஜிம் அதனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க. உடற்பயிற்சிங்கிறது நார்மலா சின்ன சின்ன சிம்பிளிஃபைடா இருக்கும். அந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணா போதும். சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். ஐயாவே ஸ்ட்ரெயிட்டா அது பண்ணணும்னு அவசியமே இல்ல. கிறிஸ்டல் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். எதுவுமே வேண்டியதில்லைன்ட்டாரு ஐயா. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது நான் வாக் போறேன், எனக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னு தாராளமா இந்த வாக்கிங்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கை பயிற்சி, கண் பயிற்சி, கால் பயிற்சி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பயிற்சி, உடம்பு அசைக்கிறதுக்குண்டான பயிற்சியை மட்டும் பண்ணிட்டு இது பண்ணிக்கங்க. ரொம்ப விரதம் இருக்க டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்றது, ரொம்ப உடம்ப ஸ்ட்ரெச் பண்றது பண்ண வேண்டாம். நார்மலா இயல்பா நம்ம லைஃப் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது வந்து சரியா கரெக்டா போயிடும். இதுல வந்து நிறைய நாங்க 24x1 கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து வாரியர் டயட்னு சொல்லுவாங்க. இந்த டயட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. அதுல வந்து நாங்கெல்லாம் மாத்தி நான் எதுவுமே கண்மூடித்தனமா போய் ஒரு டயட் அப்படியே விழுந்து அதையே அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வந்து பயன்படுத்தி அது எப்படி வந்து நம்மளுக்கு எந்தெந்த உணவுலாம் ஒத்துக்குது, எந்த உணவு ஒத்துக்காது, ஒவ்வொரு உடல்வாக ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரே ஃபுட்டு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரே ஃபுட்டு 10 பேருக்கு 10 விதமா மாறும். நானே டயட் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200, 150, 200 பேர் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே மாதிரி இருக்கு. என்னோட டயட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுலயே நிறைய மாற்றம் இருக்கு. அவங்களோட பிரச்சனைகள் வேற, நம்மளோட பிரச்சனைகள் வேற, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வேற, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட பிசினஸ் வேற, அவங்களோட பிசினஸ் வேற, அவங்களோட ஒர்க் வேறையா இருக்கும். எல்லாமே மாறும். டோட்டலா மாறும். கிரகங்களோட தன்மை மாறும். பிறந்த நாள் நட்சத்திரம் முதற்கொண்டு மாறும். கிரகங்களோட தன்மை அவங்களுக்கு ஆதிக்கம் வேற மாதிரி இருக்கும். ஒரே டைம்ல பிறந்திருந்தாலும் அவங்க வேற இடத்துல பிறந்திருப்போம், நம்ம வேற இடத்துல பிறந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்னேன் வாதம், பித்தம், கபம். இதை நீ முடிஞ்சா உங்களோட சித்த டாக்டர்ஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா நீங்க உங்களோட உடம்பு என்ன தேகி அப்படிங்கிறத பார்த்து வைங்க. வாதமா, பித்தமா, கபமா, இல்ல வாதம், பித்தமா, அப்படிலாம் இருக்கு. 2 கபம் பித்தம்னு சேர்ந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு என்ன வேணும் வேணாங்கிறது நீங்களே ஃபைன் பண்ணிக்கலாம். பித்தம் இருக்கவங்க பித்தம் சொல்லுவாங்க, வாதமும் பித்தம். கபம் இருக்கவங்க வந்து கூலிங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் இதெல்லாம் குடிச்சாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு உடனே தும்மல் வந்து சளி தும்மல்ல ஒரு 50, 100 தும்மல் போடுவாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் போய் பாத்தீங்கன்னா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, இல்ல ஐஸ் வாட்டர் குடிங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உடல்வாகு இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையில்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டயட் எடுக்கணும். அவங்க ஃபுட்டு வேற மாதிரி இருக்கும், நம்ம ஃபுட்டு வேற மாதிரி இருக்கும். அவங்க உணவு முறை வாழ்வியல்ல வேற மாதிரி வந்திருப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நார்மலா வந்து நம்ம கேஷுவலா வந்து ஒரு அமாவாசை, பௌர்ணமி இந்த விரதத்தை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அந்த வாழ்வியல் பிரச்சனைகளான சம்பந்தமான சின்ன சின்ன வியாதிகள்லாம் இப்ப வியாதினே சொல்லவே கூடாதுங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்றாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் வந்து சரியாயிடும். சரியாகி நம்ம வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ணலாம். லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நம்ம வந்து ஹெவியா இல்லாம நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம ஐயா சொல்லிக் கொடுத்த பயிற்சி, இந்த ஓம் இந்த பயிற்சி, பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அழகா பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்படிதாங்க சார். கண்டிப்பா அழகா வந்து கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது கணேஷ் சார். ரொம்ப கண்டிப்பா சார். நல்ல டைம் நல்ல நிறைய ஆயிடுச்சுன்னு விஷயங்கள் நினைக்கிறேன் சார். சொன்னீங்க. விரதங்கள் டைம் பத்தி ஆயிடுச்சு நிறைய சார். கரெக்டா விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்கீங்க. 6:59 ஆயிடுச்சுங்க. முடிச்சுக்கலாம் சார். ஏன்னா சிறப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாழ்வியல கண்டிப்பா. பயன்படுத்தி கண்டிப்பா எல்லாரும் நல்லா நடக்கும். நன்றி சார். நன்றி சார். வாய்ப்பு சார் கொடுத்ததுக்கு நன்றி சார். குழந்தைகள் பேசுறேங்க. ஒரே ஒரு டிப், இந்த விரதம் இருக்கும்போது ரொம்ப கிரேவிங்கா இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா இருந்ததுன்னா நீங்க எர்த் எனர்ஜி எடுத்து பாருங்க, கண்ட்ரோல் ஆகும். அது ஐயா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஆமா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எர்த் எனர்ஜி எனக்கு எடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதே வந்து உடம்புல மண் சக்தி தேவைக்கு தான் சாப்பிட்றோம். சரிங்களா? ஸோ நீங்க எர்த் எனர்ஜி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது எர்த் எனர்ஜி எடுத்தோம்னா அப்படியே கண்ட்ரோல் ஆகும். அது அது நமக்கு கொஞ்சம் தேவையானது ஹெல்ப்ஃபுல்லா. வந்து பூமியில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஐயா ஆமா பயிற்சி ஆமா கொடுத்துருப்பாரு. இந்த பூமியில இருக்கிற எடுத்துக்கிற பயிற்சி வந்து இப்படி வச்சுட்டு நம்ம பூமியில இருந்து அந்த எனக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுங்க பூமி தாயே சொல்லி நல்லா ஐயா கொடுத்த அந்த பிரேயரை கரெக்டா வேண்டிட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் சொல்றதான் சொல்ல வராரு. அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த இடத்துல நீங்க தலைவலி வருதுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த எர்த் எனர்ஜி வாங்கி பார்த்துட்டோம்னா அந்த தலைவலி சரியாதான்னு பாத்துடலாங்க. டெஸ்ட் பண்ணிடலாம் சார். கண்டிப்பா. நல்ல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல ஒரு பயன்பாடு சார். தேங்க்ஸ் சார். நன்றி சார். நன்றி நன்றி. இறைவனுக்கு பாடலோடு முடிச்சிடலாம். கஸ்தூரி அம்மா.
கஸ்தூரியம்மா இணைப்புல இருக்கீங்களா? அல்லது வேற யாராவது இறைவனுக்கு பாடல் எல்லாருக்கு பாடல் பாடுறதுனாலும் பாடலாம். கஸ்தூரியம்மா வேற இல்லைன்னு யாராவது நினைக்கிறேன். யாராச்சும் வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாங்க ஐயா, இல்லைன்னா சுதா ஆ பாடுங்க. ஐயா நான் பாடலாங்களா? பாடுங்கம்மா பாடுங்க. ஓகேங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அம்மா யாராவது மனமே ஒருத்தர் பாடலாமா? அப்போது சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை சித்ரா மேம் மியூட் பண்ணிருக்காங்க. கேட்க மாட்டேங்குது. சித்ரம்மா பாடுறீங்களா? என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதென்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதென்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயோ எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய்
சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு, கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிம்மா, ஐயா. நன்றி. இறைவனுக்கு பழுபாடிய நன்றிங்க ஐயா. அவர்களுக்கும் நன்றிங்க கஸ்தூரி சார். அவர்களுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி. ஐயா நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி.